நம்மெல்லாம் ஈமான் கொண்டவர்கள் தான், மூமின்கள் தான் அப்படின்னு நமக்கு பேர் இருக்கு. ஆனால் அந்த ஈமான் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஈமான் சஹாபாக்களுடன் ஒப்பிட்டு பார்க்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஈமானுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நம்ம சஹாபாக்களுடைய ஈமான், அதுக்கு பின்னால் வந்தவர்களுடைய ஈமான், அதற்கு பின்னால் உள்ளவர்களுடைய ஈமான், முன்னோர்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்கள், இவர்களுடைய ஈமான் எப்படி இருந்தது? ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, ரசூலின் மீது நம்பிக்கை, ஆகிரத்தின் மீது நம்பிக்கை, அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிக்கின்றான், அவனே மௌத்தாக்குகின்றான் என்ற அல்லாஹ் தஆலாவுடைய ஆற்றல் மீது நம்பிக்கை, அவனுடைய அறிவின் மீது நம்பிக்கை, இது போன்ற ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. அது ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி என்ற அந்த வாசகத்தினுடைய தொடரிலே 7 விஷயங்கள் சொல்லப்படும். இவை அனைத்தின் மீது நம்பிக்கை வலுவாக இருக்க வேண்டும். எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ, ஈமான் கொள்ள வேண்டுமோ அப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை மிகச் சரியாக இருந்துவிட்டால் அல்லாஹ் தஆலாவுடைய தக்வா, பயம் என்பது வந்துவிடும். அதனால அல்லாஹ் தஆலா ஈமானுக்கு அடுத்ததாக தக்வாவை இங்கே சொல்லி காட்டுகின்றான். அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். அந்த தக்வா என்பது ஈமான் நிரந்தரமாக இருக்க வேண்டும், அதே போன்று தக்வாவும் நிரந்தரமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயமும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகள் யாரிடத்தில் இருக்கின்றனவோ அப்படிப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவுலியா உல்லாஹ் என்பவர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான். சரி, ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கிறோம், ஏராளமான கருத்துக்கள் முன்னால பல ஆயத்துகள்ல வந்திருக்குது. அதே மாதிரி தக்வா பற்றி சொல்லியிருக்கிறோம். தக்வாவுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லுகின்றார்கள், சொல்லப்பட்டு இருக்கின்றது. சுருக்கமாக சொல்ல போனால் எல்லா விஷயங்களையும் சேர்த்து கொண்ட ஒரே ஒரு வாசகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அது தக்வாவுக்குரிய விளக்கம். இன்திசால் அவாமிரில்லாஹி தஆலா வல் இஜ்தினாபு அன் நவாஹிஹி என்பது அதனுடைய சுருக்கமான விளக்கம். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை ஏற்று செயல்படுவது, அல்லாஹ்வினால் விளக்கப்பட்டவர்களை தவிர்ந்திருப்பது. இந்த 2 ஒரு மனிதனிடத்தில் இருந்தால், முழுமையாக இருந்தால் அவரிடத்தில் தக்வா இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கின்றது, அச்சம் இருக்கின்றது என்பதாக பொருளாகும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அனைத்தையும் செயல்படுத்துவது, ஏற்று செயல்படுத்துவது, வழிபடுவது. எந்த கட்டளையும் நான் செய்யவில்லை என்ற நிலை இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற தன்மை ஒரு மனிதனிடத்தில் அந்த உறுதி ஏற்பட்டு விட வேண்டும். அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் எவை இருக்கணும் அதையெல்லாம் நான் விட்டுவிட்டேன் என்ற நிலை இருக்க வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? அல்லாஹ்வினால் சொல்லப்பட்டது, தடை செய்யப்பட்டது 2 செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொல்லி இருக்கின்றார்களோ அதையெல்லாம் செய்யணும். எதை வேணான்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் விட்டணும். ஏன்னா அல்லாஹ் தான் கட்டளை இடுகின்றான். வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரோ அதை அப்படியே இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எதை வேண்டாம் என்று தடை செய்திருக்கின்றாரோ அதை முழுமையாக நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய பக்தி உள்ளவராக ஒரு மனிதர் ஆக வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை எல்லாம் முழுமையாக கேட்கணும் அப்படின்னு அர்த்தம். அதை இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வமன் யுதீர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். எவர் ரசூலுக்கு வழிபட்டாரோ அவர்தான் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவராக ஆக முடியும். ரசூலுக்கு வழிபடல, நான் ரசூல் சொன்னதெல்லாம் கேட்க முடியாது, அல்லாஹ் சொன்னதான் கேட்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அல்லாஹ் சொன்னதையும் கேட்காதவர் தான் இவர். ரசூல் சொன்னதை கேட்கலன்னா அல்லாஹ் சொன்னதை கேட்டவராக ஆக முடியாது. இது நிறைய குர்ஆன்ல பல ஆயத்துகள்ல சொல்லப்பட்டு இருக்கின்றது. இங்க அல்லாஹ் தஆலா அதே மாதிரி அந்த கருத்தை இங்கே சொல்லிக்காரு. ஆமனு, ஈமான் நிரப்பமாக இருக்க வேண்டும், ஈமான் வலிமையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தக்வா, பயபக்தி முழுமையாக இருக்க வேண்டும். பக்தி, அந்த தக்வா என்பதற்கு நிறைய விளக்கங்கள், அதில் சுருக்கமான விளக்கம் சொல்லப்பட்டு இதுக்குள்ள எல்லாமே வந்துருச்சு. சொன்னதை செய்யறது, வேண்டாம் என்று சொன்னதை விட்டு விடுறது, இந்த 2க்குள்ள எல்லா விளக்கம் வந்து. யார் இந்த மாதிரி தக்வா உடையவர்களாக இருக்கின்றார்களோ, இந்த தக்வாவை ஈமான் கொண்டு தக்வா உடையவர்களாக ஆகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய வலிமார்கள் இல்லையா? குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பரவலாக தக்வா உடையவர்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றன என்பதை பற்றி பல இடங்களிலே பல ஆயத்துக்களை சொல்லி காட்டுகின்றான். முன்னால் ஏதோ ஒரு ஆயத்தில் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வயின் தஸ்பிரு வ தத்தகு ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். நீங்கள் பொறுமையாக இருந்தால், அல்லாஹ்வை பயந்தால் அதுதான் உங்கள் காரியங்களிலே மிக உறுதியானது. இப்ப அங்க தக்வாவுக்கு உறுதியான காரியம், ஒரு மனிதர் நான் உறுதியான காரியத்தை செய்திருக்கின்றேன் என்று சொல்லக்கூடியவராக இருந்தால் அவரிடத்தில் தக்வா இருக்க வேண்டும், பொறுமையும் இருக்க வேண்டும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வயின் தஸ்பிரு வ தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ. இதெல்லாம் முன்னால வந்த ஆயத்து. நீங்கள் பொறுமையாக இருந்தால், அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால்
தக்வா உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சி உங்களை ஒன்றுமே செய்யாது. எதிரிகளுடைய சூழ்ச்சி, இன்னைக்கு நம்ம எதிரிகளுக்கு பயந்துகிட்டே இருக்கிறோம். அவர் அதை செய்வார், அதை செய்வாரோ, அப்படி செய்வார். எதிரின்னு சொன்னா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய எதிரி, நம்ம உறவினர்களுக்கு எதிரி அப்படிங்கிற அர்த்தம் மட்டுமல்ல, உலகத்திலே எதிரியாக இருக்கக்கூடியவர், உலகத்திலே முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஒருவன், அவனும் கூட நமக்கு அடங்கி விடுவான். அவனுடைய எதிர்ப்பும் கூட நமக்கு எதுவுமே செய்யாது, அவனுடைய சூழ்ச்சியும் எதுவும் செய்யாது. நம்ம இந்த ரெண்டு காலையும் இல்லாத, பொறுமையும் தக்குவாவும் இல்லாததுனால அடுத்தவன் மீது ஆதிக்கம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஆதிக்கம் செய்கின்றான். நாம சரி, நாம் ஜும்மாவிலே சொன்னது, ஜும்மாவிலே அந்த பயான்ல சொல்லப்பட்டது. அதாவது நாம சரியா இருந்தா பிறருடைய ஆதிக்கம் நம்ம மீது ஏற்படாது. நம்ம சரியில்லாதனால பிறருடைய ஆதிக்கம் ஏற்படுகின்றது. நீங்க பாக்குறோம், சமீபத்தில் பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு உலகத்துல. அந்த நாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்காரன் அடக்கிறான், அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் அடக்கி வாழுகின்றான் என்று சொல்லுகின்றோம். ஏன் அடக்கிறான்? முஸ்லிம்கள் அதை குறை சொல்லுகின்றார்கள். நம்மை அடக்குகின்றான், இவன் நம் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றான், நமக்கு சட்டாம்பிள்ளையா இருக்கிறான் இவன் அப்படின்லாம் சொல்றோம். காரணம் கேட்டா நம்மிடத்தில் பொறுமை இல்லை, தக்வா இல்லை என்பதாக பொருளாகும். நம்மிடத்தில் ஈமான் சரியாக இல்லை, தக்வா சரியில்லை என்பதாக பொருளாகும். இது ரெண்டு சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா யாருடைய ஆதிக்கத்தையும் நம் மீது சாட்டி விட மாட்டான் அல்லாஹ்தால. அதனால கேட்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா துஸல்லித் அலைனா மல்லா யர்ஹமுனா, எங்களின் மீது இரக்கம் காட்டாதவனை எங்களுக்கு அதிகாரியாக நீ சாட்டி விடாதே என்று கேட்க சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறுமனே கேட்பது மட்டும் இருக்கக்கூடாது, கேட்பதை போன்று நடப்பும் இருக்க வேண்டும், அமலும் இருக்க வேண்டும். இன்னைக்கு பார்க்கணும், பாகிஸ்தான்ல பாருங்க என்ன நடக்குது. அமலே கிடையாது, சுத்தமா அமல் இல்லாதவர்கள் முழுமையாக ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். பேருக்கு முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா ஆட்சி இஸ்லாமை விட்டு வெகு தூரத்தில் சென்று விட்டது, வெகு தூரத்தில் சென்று விட்டது. அதனால பலவிதமான குழப்பங்கள், ஏராளமான குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. மனித உயிர்கள் அங்கே கொலை செய்யப்படுகின்றன, ஏராளமான உயிர்கள் ஒவ்வொரு நாளும். எப்படி இங்க பல பல இடங்கள்ல தாக்குதல் நடந்து கொலைகள் ஆகின்றன. அது போன்று இப்ப இஸ்லாமிய அந்த நாட்டுக்குள்ளேயே கொலைகள் ஏராளமாக நடந்து கொண்டே இருக்கின்றன. காரணம் என்ன? இஸ்லாத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அவங்க இஸ்லாத்துடைய வழியை விட்டு ரொம்ப தூரம் போயாச்சு. யாரோ ஒரு சிலர் இஸ்லாத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கின்றார்கள், அவர்களையும் குறிவைத்து எதிரிகள் தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு உடந்தையாக இவர்கள் இருக்கின்றார்கள், முஸ்லிம்களே இருக்கின்றார்கள். முஸ்லிம் என்று பெயர் தாங்கிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது தக்வா இல்லாததன் காரணமாக, ஈமான் இல்லாததன் காரணமாக. ஈமான் பேருக்கு ஈமான் இருக்கின்றது சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆமா, உள்ள பார்த்தா ஓட்டையா இருக்குது போறோம். நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன் ஒருவர் சொல்லுகின்றார், ஆனா முழுசா அது எதுவுமே இல்லாம காலியா இருக்குது அந்த இடம். பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ், யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றாரோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தக்வா உள்ளவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், மன் யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜன், எவர் அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றாரோ, தக்வா உடையவராக இருக்கின்றாரோ, அவர் செல்லக்கூடிய வழியை அல்லாஹ் தஆலா அவருக்கு உண்டாக்கி வைத்து விடுகின்றான். எப்படி போனா தப்பித்துக் கொள்ள முடியும், எப்படி போனால் பாதுகாப்பு பெற முடியும், எந்த வழியிலே சென்றால் நமக்கு நல்ல சூழ்நிலை ஏற்படும், எந்த வழியிலே சென்றால் நமக்கு பாதுகாப்பு ஏற்படும் என்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்துடுவான். காட்டி யஜஅல் லஹு மக்ரஜன், வெளியேறக்கூடிய சிக்கலை விட்டும் சிரமங்களை விட்டும் வெளியேறக்கூடிய வழியை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி வைத்திடுவார். அது மட்டுமல்ல, வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், இவர் அறியாத புறத்திலிருந்து இவருக்கு உணவையும் கொடுத்துடுவான். தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அல்ல, சமுதாயத்தினுடைய வாழ்க்கையிலே, ஒரு நாட்டினுடைய வாழ்க்கையிலே, உலகத்தினுடைய வாழ்க்கையிலே என்ன உணவு தேவை, எவ்வளவு உணவு தேவை இந்த நாட்டுக்கு, அத்தனையும் அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். அதை ஸ்டாக் பண்ணி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. குடோன்களிலே தானா கொடுத்து கொண்டே இருப்பான், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இது நடந்த முறை நிறைய நடந்திருக்கின்றது உலகத்தில், வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். சரி, ஒமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வையே தன்னுடைய பொறுப்பாளன் என்பதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா போதுமானவனாக இருக்கின்றான் என்று சொல்லுகின்றான். இப்படி எல்லாம் நிறைய ஆயத்துகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 20, 30, 40 இடங்களில் அல்லாஹ் தஆலா தக்வாவை சேர்த்து அந்த தக்வா உள்ளவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகளையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அது இங்க யார் அல்லாஹ்வுடைய வலிமார்களாக ஆக வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு 2 நிபந்தனைகள், அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், அவர்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும், தக்வா உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், தக்வா உடையவர்களுக்கு சில அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த அடையாளங்களை கொண்டு அவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்பதாக குறிப்பிட்டுவிட்டு சொல்லுகின்றார்கள். அஸ்ஸப்ரு இன்தல் பலா,
துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் பொறுமையோடு இருக்க வேண்டும். அதை முதல்ல சொன்ன அந்த ஆயத்துக்கள்ல வர்லா பில் கலா, அல்லாஹ் எதை விதித்தானோ அதை கொண்டு திருப்தியோடு அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதை விதித்திருக்கின்றானோ அது சரி. அல்லாஹ் எதை விதித்திருக்கின்றான் என்று எப்படி தெரியும்? எது நடந்து முடிந்ததோ அதுவெல்லாம் அல்லாஹுடைய விதி அப்படின்னு நம்பணும். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டு முடிந்து விட்டது, ஆஹா இப்படி ஏற்பட்டு விட்டதே, இப்படி ஏற்பட்டு விட்டதே, இது நடந்தே இருக்கக்கூடாது, இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி பிரலாபித்துக் கொண்டிருக்க கூடாது, கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. நடந்து முடிஞ்சது அல்லாஹுடைய கலா கதிரின்படி நடந்தது அப்படின்னு பொறுமை கொள்ள வேண்டும். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி கலா கதிர், ஒரு மனிதருக்கு ஏதாவது ஒரு நஷ்டம், ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது, அல்லது ஒரு நோய் நொடி ஏற்பட்டு விட்டது, ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டது, ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது, ஏற்பட்டு முடிந்த பின்னால் அதை பற்றியே பேசிக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. முடிந்தது நடந்தது, நடந்தது முடிந்தது, முடிந்து விட்டது. இனிமேல் நடப்பது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதை என்று சொன்னால் எப்படி கவனமாக இருக்க வேண்டுமோ அந்த முறைப்படி. ஆனா கடைசியில் என்ன நடக்கும்? அல்லாஹ் எதை தீர்ப்பளித்திருக்கின்றானோ, எதை நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றோ அதான் நடக்கும் இல்லையா? அல்லாஹ் விட்டபடிதான் நடக்கும். எல்லாம் சொல்றோம், எல்லாருமே ஒத்துக்கொள்ளுகின்றோம். அல்லாஹ் எப்படி நாடி இருக்கின்றானோ அப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுகின்றோம். ஆனா நடந்து முடிந்த பின்னால அதை குறை சொல்றோம், கவலைப்படுகின்றோம். ஆஹா இப்படி ஆகி போச்சு, கொஞ்சம் இப்படி மாறி இருந்தால், கொஞ்சம் இப்படி போயிருந்தால், இதை இப்படி செய்திருந்தால் இப்படி எல்லாம் வந்திருக்காது. அப்படி ஒரு மூமின் சொல்லவே கூடாது. ஒரு மூமினான மனிதர் அப்படி சொல்லவே கூடாது. நடந்து முடிந்தது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி, கலா கதிரின்படி நடந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர, நான் இப்படி செய்திருந்தால் இப்படி வந்திருக்காது அப்படின்னு சொல்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படி இருந்தால், அப்படி இருந்தால், இப்படி செய்திருந்தால், அப்படி செய்திருந்தால், இப்படி வந்திருந்தால், அப்படி வந்திருந்தால், இப்படி போயிருந்தால் அப்படி என்று சொல்லுவதே ஷைத்தானுடைய வேலை அப்படின்னு சொல்றாங்க. ஷைத்தான் தான் வேலை செய்யறான். அரபியில இப்படி இருந்தால் அப்படிங்கிறதுக்கு லவ் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை, 2 எழுத்துக்களை கொண்ட லவ். லவ் கான ஹக்கதா, இப்படி இருந்தால், இப்படி இருந்திருந்தால், அப்படி சொன்னா அது அமலு ஷைத்தான், ஷைத்தானுடைய அமல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஷைத்தான் வந்துட்டான்னு அர்த்தம். யாராவது ஒரு நம்மில யாராவது ஒருவர், ஆக இந்த மாதிரி அந்த பேஷண்ட்டை வந்து இந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருந்தா பொழைச்சிருப்பாருங்க. நம்ம நிறைய பேர் சொல்றோம், அது தெரிஞ்சா தெரியாமலும் சொல்லிட்டே இருக்கோம். அந்த டாக்டர்கிட்ட காட்டியிருந்தா ஒரு வேளை குணமாக இருக்கும். இப்ப பாருங்க, அவருக்கு பெரிய வியாதி ஏற்பட்டு போச்சு அல்லது மௌத்தா போயிட்டாரு, அவர் காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல காட்டினா, அந்த இடத்துல நடந்து முடிந்த பின்னால் இவரிடத்தில் காட்டினால், அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தா, இந்த மருந்து செய்திருந்தால் அவரை குணப்படுத்தி இருக்கலாம் என்று சொல்லுவது ஈமானுக்கு எதிரானது, தவக்குலுக்கும் எதிரானது, கலா கதிருக்கும் எதிரானது, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுக்கே எதிரானது. அல்லாஹ்வுடைய கலா கதிரின்படிதான் அது நடந்து முடிஞ்சிருக்குது. நடந்து முடிஞ்சத இப்படி இருந்தால் நடந்திருக்காது என்று சொன்னா அல்லாஹ்வுடைய அறிவிலே இவர் குறுக்கிடுகின்றார் என்று அர்த்தம், அல்லாஹ்வுடைய தீர்ப்பிலே குறுக்கிடுகின்றார் என்று அர்த்தம். அதான் இங்க சொல்றாங்க. அந்த தக்வா என்பதற்கு விளக்கம் சொல்லும் போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், தக்வாவுடைய அடையாளம் என்னன்னு கேட்டா, அஸ்ஸப்ரு இன்தல் பலா வர்ரிதா பில் கலா. எது நடந்து முடிந்ததோ அந்த தீர்ப்பை பொருந்தி கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். வஷ்ஷுக்ரு இன்தன் நஅமா, அருட்கொடைகள், நிஅமத்துகள், பாக்கியங்கள் வழங்கப்பட்ட நேரத்தில் அதற்கு சுக்ரு செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அது நிறைய சொல்லணும், ஏராளமான விஷயங்கள் சொல்றது. நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துறது. நன்றி செலுத்துவது எப்படி? நாவின் மூலமாக, கல்பின் மூலமாக, செயல்பாட்டின் மூலமாக. இந்த 3 அம்சங்களிலே சுக்ர் என்பது வர வேண்டும். வத்தஸல்லுலு லிஅஹ்காமில் குர்ஆன், குர்ஆனுடைய சட்டங்களுக்கு பணிந்து போவது. குர்ஆன் எந்த சட்டம் சொன்னதோ அந்த சட்டம், குர்ஆன் சட்டம் சொன்னதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து. இப்போ குர்ஆனும் ஹதீஸும், அல்லாஹ்வும் ரசூலும் எந்த சட்டத்தை சொன்னார்களோ அந்த சட்டங்களுக்கு பணிந்து விடுவது. அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான், ரசூல் சொல்லி இருக்கின்றார்கள், குர்ஆன் சொல்லி இருக்கின்றது, ஹதீஸிலே இந்த சட்டம் வந்திருக்கின்றது என்று கேள்விப்பட்டால் உடனே தலை வணங்கி விட வேண்டும் அந்த சட்டத்துக்கு. அதுக்கு பின்னால அந்த சட்டம் எப்படி வந்துச்சு, அது சரியா இருக்குமா, அதுக்கு இது சரியான ஹதீஸ் தானா, அது பலவீனமான ஹதீஸா, அது போலியான ஹதீஸா என்றெல்லாம் அந்த ஹதீஸை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சட்டம்னு சொல்லப்பட்டிருந்தால் அந்த சட்டத்துக்கு பணிந்து விட வேண்டும். நிறைய பேரை பார்க்குறோம் நம்ம, இது சரியான ஹதீஸா அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். நான் வெளிநாட்டுக்கு சமயத்தில் போயிருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் சொன்னேன், தாய் தகப்பனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் அந்த பயானில் சொன்னோம், தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்.
ஒரு தந்தை தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகின்றார், நீ உன்னுடைய மனைவியை தலாக் சொல்லிடு அப்படின்னு சொன்னா சொல்லிடணும். ஏன் எதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது, காரணம்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு ஒருத்தர் கேட்டார், இங்க நிறைய சொல்லியிருக்கேன், பல தடவை சொல்லியிருக்கேன். கேட்டார், நீங்க சொன்ன ஹதீஸ் சரிதானா அப்படின்னாரு. ஹதீஸ் தானங்க சொன்ன, அவர் சரிதானான்னு கேட்டா அப்படின்னு நோம்பல. என்ன சரிதானான்னு கேட்டேன்னு. இல்ல அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ், சரியான ஹதீஸ் அப்படின்னு தான் நான் சொன்னேன், நீங்க சரியில்லைன்னு சொல்றீங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல அப்படி சொல்ல, இவ்வளவு இது வந்து கடுமையா இருக்குது அப்படின்னு. கடுமையா இருக்கு. அப்ப அவர் விவாதம் பண்ண நேரம் இல்லை, அது நோம்பு திறக்கிற நேரம், இஃப்தாருடைய நேரத்தில் அது இப்படி பேசிட்டு இருந்தோம். அதோட நிறுத்தியாச்சு பேச்சு. பேசினா கொஞ்சம் விபரீதமாக இருக்கும்னு வச்சுங்களேன். அதோட விட்டுட்டார். அவரை விட்டார், நானும் விட்டுட்டேன். நான் விடாம இருந்தேன்னா அவர் விட மாட்டார். அந்த மாதிரி ஆள் வந்து என்னாச்சுன்னு கேட்டால், அப்புறம் அவருடைய நிலை என்னன்னு கேட்டால், இப்போ நான் சொன்னது தான், அல்லாஹுடைய சட்டத்திற்கு ரசூலுடைய சட்டத்திற்கு படியக்கூடிய நிலை மனப்பான்மை ஒரு இடத்துல இல்லை. அப்போ அவர் இடத்துல தக்குவா இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் சொன்னான், ரசூல் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உலமாக்களால் சொல்லப்பட்டது, சட்டம் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்று சொன்னால் அதை போய் ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. இது சரியான ஹதீஸா, போலியான ஹதீஸா, அது புகாரில இருக்குதா, முஸ்லீம்ல இருக்குதா, அது யாரு சொன்னா அப்படின்லாம் ஆராய்ச்சிலாம் ஹதீஸ் சொல்லப்படும். அப்படித்தான் முன்னோர்கள்லாம் இருந்தாங்க. நம்முடைய காலத்துல ஆரம்பத்துலாம் அப்படித்தான் இருந்துச்சு. இப்பதான் இந்த குறுக்கு கேள்வி, கிறுக்கு கேள்வி எல்லாம் கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு தக்குவாவை குறைஞ்சு வச்சு போறோம். இப்ப என்ன இதுல இருந்து விளங்குது அப்படின்னு சொன்னா, இந்த யார் சொல்றது, யாரு மிகப்பெரிய சஹாபி ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ், அதாவது ஆயிஷா நாகியுடைய அக்கா மகன், அஸ்மாவுடைய மகன் அப்துல்லா பின் ஜுபைர். அவங்க சொல்றாங்க, தக்வா உடையவர்களுக்கு சில நிபந்தனைகள், சில அடையாளங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த 4 விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். அதுல அத்ததல்லுல் அஹ்காமில் குர்ஆன், குர்ஆனுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு பணிந்து விடுவது, தலை வணங்கி விடுவது. சொன்னா உடனே கேட்டுக்கணும். இது ஏன், எதுக்கு, அது எப்படி, சரியா, சரியில்லையா, இப்படி இருந்தா என்ன, அப்படி இருந்தா என்ன என்றெல்லாம் கேள்விகள்லாம் கேட்டுக்கணும். அப்படித்தான் ஒரு காலம் இருந்துச்சு. சமீப காலம் வரைக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. அதுக்கு பின்னால தன்னுடைய அறிவை பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்தார்கள், கெட்டு போச்சு. குர்ஆனுடைய சட்டம் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், ரசூல் சொன்னா அப்படின்னு சொன்னா பயந்து போய் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. இன்னைக்கு அல்லாஹ் சொன்னாலும் சரி, ரசூல் சொன்னாலும் சரி, முதல்ல என் அறிவை கொண்டு பயன்படுத்தி பார்ப்பேன். அப்படியே பல பேர் பகிரங்கமாகவே சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னாலும் சரி, ரசூல் சொன்னாலும் சரி, அறிவை கொண்டு சிந்தித்து பார்ப்பேன், என்னுடைய அறிவு சரியா சொல்லிச்சு அதை செய்வேன், என்னுடைய அறிவுக்கு சரியா இல்லைன்னு சொன்னா விட்டுடுவேன் என்று மேடைகளிலே சொல்லக்கூடிய அறிஞர்களும் கூட அறிஞர்கள் என்று அவங்க சொல்லிக்கிறாங்க. அவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. சரி, இங்கே தக்வா என்பதற்கு இலக்கணத்தை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று தக்வா யாரிடத்தில் வருகின்றதோ, அவர் யாருக்கு தக்வா இருக்கின்றது என்று சொல்லிக்கின்றாரோ அவர் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை விரும்பி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று ஒரு சடங்காக அல்லது சோம்பல் தனமாக செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடாது. விருப்பமாக செய்யக்கூடிய சூழ்நிலை, தொழுக, நோன்பு, ஜக்காத்து, அதே மாதிரி தொழுகையில தஹஜ்ஜத் தொழுகை, மற்ற தொழுகைகள், தொழுகையுடைய சட்டங்கள், இவற்றையெல்லாம் விருப்பமாக செய்யக்கூடிய, மனோ விருப்பத்துடன் செய்யக்கூடியவர்களா இருக்க. ஏன்னா நம்ம செய்யறோம், தொழுகிறத ஒரு சடங்காக ஆக்கி கொள்ளக்கூடாது. அப்துல் கார் ஜீலானி கத்தசுல்லா சிராஜா அவங்களுடைய காலத்திலேயே, ஹிஜ்ரி 500 சொச்சம் அந்த காலத்திலேயே தொழுகிறாங்க. மக்கள்லாம் நிறைய, எல்லாருமே தொழுதாக 100க்கு 100 தொழுதுகிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. அப்பவே சொல்றாங்க, ஒரு பயான்ல அவங்க சொல்றாங்க, நீங்கள் தொழுது விட்டதின் காரணமாக அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற முடியாது. நீங்க எப்படி தொழுகிறீங்க கேட்டா, சடங்காக பழக்கத்தின்படி நீங்கள் தொழுது கொண்டு இருக்கின்றீர்கள். நேரம் வந்துச்சா, பாங்கு சொன்னாங்களா, பாங்கு சத்தம் கேட்ட உடனே பள்ளிவாசலுக்கு போயிடுறீங்க, அங்க போய் மஸ்ஜிதில் போய் தொழுகிறீங்க, அவ்வளவுதான். இது உங்களுடைய நடவடிக்கையாக பழக்கத்தை அடிப்படையாக கொண்டாக ஆகிவிட்டது. எப்படி பசிச்ச உடனே சாப்பிடுறாரு, தாகம் எடுத்த உடனே தண்ணீர் குடிக்கிறார், தேவைப்பட்டா வெளிக்கு போறார், 1க்கு போறார், 2க்கு போறார். இது பழக்கத்தினுடைய அடிப்படை. தேவை ஏற்படுற நேரத்தில் அதை நிறைவேற்றிக் கொள்வது. அதுபோன்று நீங்க தொழுகிறதும் ஆயிப்போச்சு உங்களுக்கு. இந்த தொழுகையின் காரணமாக உன்னதமான ஒரு சூழ்நிலையை, தக்வா முத்தகீன்களுடைய சூழ்நிலையை அடைவதற்குரிய ஒரு நிலை உங்களிடத்தில் இல்லை என்பதாக சொல்லி காட்டினார். அது அந்த காலத்தில் 500-1000 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னு சொன்னா இப்ப எப்படி இருக்கும்? 1000 வருஷம், கிட்டத்தட்ட 900 வருஷத்துக்கு முன்னால சொன்ன செய்தி இப்ப எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அதனால நம்ம கேட்கக்கூடியவர்கள் என்ன பண்ணு கேட்டா, தக்வாவை, அல்லாஹ்வுடைய பயத்தை உருவாக்கி கொள்வது. நான் அல்லாஹ்வை பயந்தவனாக இருக்கின்றேன் என்று சொன்னால், நீ சொல்லப்பட்ட இந்த சில அடையாளங்களாவது நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். துன்பம் வரக்கூடிய நேரத்தில் பொறுமை இருக்க வேண்டும். அதே மாதிரி கலா கதரை நம்பி
செயல்படக்கூடியவர்களாக, பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய பாக்கியம், ஏதாவது ஒரு நியாமத்து கிடைத்த நேரத்தில் ஷுக்ர் செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும். குர்ஆனுடைய ஹதீஸுடைய சட்டங்களுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார். சரி, இத்தகையவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய நேசர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகளை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வல் ஆখিরা, அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நற்செய்தி உண்டு. வஃபில் ஆখিরা, மறுமையிலும் நற்செய்தி உண்டு. புஷ்ரா என்று சொன்னால் நற்செய்தி, நல்ல செய்தி அவர்களுக்கு கிடைக்கும் என்பதாக. உலகத்திலே நற்செய்தி என்று சொன்னால் உலக வாழ்க்கையிலே அவர்கள் ஆகிரத்தை பற்றி, அதாவது நமக்கு நரகம் கிடைத்து விடுமோ, அல்லாஹ் தண்டனை கொடுத்து விடுவானோ அப்படிங்கிற பயமெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அதை பற்றி பயப்பட மாட்டாங்க. அதான் முதல்ல லா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் என்று சொன்னாங்களோ அந்த கருத்து இங்கே வந்துடும். அவர்களுக்கு நற்செய்தி உண்டு. அல்லாஹ் தஆலா தன்னுடைய கலாம் ஷெரீஃபின் மூலமாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாக்கின் மூலமாக அதை சொல்லி காட்டுகின்றார். யார் இந்த தன்மை உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கையிலே நற்செய்தி இருக்கின்றது, நல்ல செய்தி கிடைக்கும். எந்த விதமான சிக்கல் சிரமங்கள் எல்லாம் இல்லாமல் வாழக்கூடிய சூழல், நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உலகத்தினுடைய நடவடிக்கைகளிலே சில சிரமங்கள், சில கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அந்த கஷ்டங்கள் எல்லாம் உடல் ரீதியானது, வெளித்தோற்றமானது. உடலுக்கு கஷ்டம் இருக்கும், பசியா இருப்பாரு, உடல் வேலைகள் செய்வதன் காரணமாக உடலுக்கு சிரமங்கள் ஏற்படலாம். ஆனா மனம் நிம்மதியாக இருக்கும் அவரிடத்துல. இத்மீனானுல் கல்ப் என்று சொல்லப்படக்கூடிய மன நிம்மதி ஏற்படும். ஏனென்றால் அவர் அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே இருக்கின்றார், அல்லாஹ்வுடைய பயத்திலேயே இருக்கின்றார், அல்லாஹை பற்றியுள்ள எண்ணத்திலேயே இருக்கின்றார். ஆகவே அந்த நிம்மதியை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ஜிக்ரை கொண்டுதான், நினைவை கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அந்த ஆயத்திற்கு இலக்கணமானவராக அவர் ஆகிவிடுவார். சரி, அந்த நிம்மதி ஏற்பட்டு விடுவார். இது உலகத்திலே கிடைக்கக்கூடிய புஷ்ரா, நற்செய்தி அவருக்கு. அதே போன்று உலகத்திலே, உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நேரத்திலே, அதாவது சக்ராத்துடைய நேரத்திலே அல்லாஹ் தஆலா சில மலக்குகளை அவர்களிடத்திலே அனுப்புவான். அந்த மலக்கானவர் இவருக்கு நற்செய்தி சொல்லுவார். நீ பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உனக்கு நற்செய்தி உண்டு, அல்லாஹ் தஆலாவுடைய அருள் உண்டு, அல்லாஹ்வுடைய பாக்கியம் உண்டு என்று அல்லாஹ் தஆலா அந்த மலக்குகளின் மூலமாக இவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவார். அதுக்கு பேர் புஷ்ரா என்பதாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல இன்னொரு கருத்து சொல்ல, உலகத்திலே அவர்களுக்கு நற்செய்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நல்ல கனவுகள் காண்பார்கள். கனவுல சாலிஹான கனவு என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. சாலிஹான கனவுன்னு கேட்டா சொன்னால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, மலக்குகள் புறத்திலிருந்து ஒரு அற்புதமான கனவு அவருக்கு காட்டப்படும். அந்த கனவை பார்த்து எழுந்தவுடனே அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், மனசுல ஒரு நிம்மதி இருக்கும், முகத்துல ஒரு பஷாசத்து, ஒரு தெளிவு ஏற்படும். ரொம்ப அருமையான கனவு கண்டங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி. சில கனவுகளுக்காக ரொம்ப பயங்கரமான கனவு கண்டங்க அப்படின்னு சொல்றோம். பயங்கரமான கனவு, அமைதியா நல்ல கனவு அப்படிங்கிறது அவரே தீர்ப்பு சொல்லிடுறாரு. அந்த கனவை பத்தி கனவு கண்டவரே சொல்றாரு, ரொம்ப பயங்கரமான ஒரு கனவு கண்டங்க, அப்ப அந்த கனவு பயங்கரமானது. நல்ல ஒரு அற்புதமான கனவு கண்டங்க அப்படின்னு சொல்லுவார். அது அற்புதமான கனவுன்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. ஆக அந்த மாதிரி கனவின் மூலமாக நல்ல செய்திகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு காட்டுவார். இது உலகத்திலே கிடைக்கக்கூடிய பிஷாரத், நற்செய்தி அவருக்கு. அதே போன்று அவர் மலக்குல் மௌத் அவருடைய ரூஹை எடுக்கக்கூடிய நேரத்தில் முன்னால சொன்னோம், அதாவது நல்ல உடலுக்குள்ளே இருந்த நல்ல உயிரே, மனமான உடலுக்குள்ளே இருந்த மனமான உயிரே, நீ அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தின் பக்கம் வெளிப்பட்டு வருவாயாக என்று மலக்குல் மௌத் அந்த உயிரை கூப்பிடுவார். அது ரொம்ப லேசா வெளியே வந்துடும். எவ்வளவு லேசா வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஒரு தோல் பையிலே தண்ணீரை நிரப்பி அந்த தோல் பையை தலைகீழாக கவிழ்த்தால் எப்படி அந்த தோல் பையிலிருந்து தண்ணீர் லேசாக வெளியே கொட்டி விடுமோ அது போன்று உள்ள இருக்கக்கூடிய உயிர் லேசா வந்துடும். இன்னொரு உதாரணம் சொல்லுகின்றார்கள், ஒரு மாவு குழைக்கப்பட்டு இருக்கிற தண்ணீர் ஊற்றி மாவை குழைச்சோம், ரொட்டி சுடுறதுக்கெல்லாம் மாவு குழைக்கிற மாதிரி அது மாதிரி மாவு குழைச்சோம். நல்லா குழைச்சிருக்கக்கூடிய அந்த குழைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மாவுக்குள்ளே ஒரு முடி மாட்டி கொண்டு இருக்கின்றது. அந்த முடியை எப்படி லேசாக எடுத்து விட முடியுமோ அதெல்லாம் சிரமம் இல்லை. குழைச்சி வச்சிருக்கிறாங்க மாவு, இப்போ ரொட்டிக்கு பரோட்டாக்கு மாவு வச்சிருக்காங்க, அதில் ஒரு முடி நீட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க, இந்த பக்கம் முடிச்சு எடுத்தா லேசா வந்துடும் இல்லையா? அதுபோன்று அவருடைய உடலுக்குள்ள இருந்து அந்த நல்ல ரூஹ் வெளிப்பட்டு விடும்.
ஆக அல்லாஹ் ரஹ்மத்தின் பக்கம் வெளிப்பட்டு வா என்று அந்த ரூஹை கூப்பிடுவார். மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வெளியே வந்த உடனே பார்த்தா நறுமணம் கமழும், நல்ல வாசம் அடிக்கும். அந்த ரூஹுக்கு நல்ல வாசம் இருக்கும். மலக்குகள்லாம் சுத்தியே நிற்பாங்க, நிறைய மலக்குகள் இருப்பாங்க. மலக்குள் மௌத் ஒருத்தர் தான் வருவார், அவருடைய உதவியாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, 100கணக்காக இருப்பாங்க. எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு சொர்க்கத்திலிருந்து கஃபன் துணி கொண்டு வந்திருப்பார்கள், நறுமண பொருள்கள் கொண்டு வந்திருப்பார்கள். அந்த கஃபனிலே அந்த நறுமண பொருளிலே வைத்து அந்த ரூஹை அப்படியே பொதிந்து எடுத்துக்கொண்டு அப்படியே வானுலகத்திற்கு செல்லுவார்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை பார்த்த மலக்குகள் எல்லாம் ஆச்சரியப்பட்ட வழியில் இருக்கக்கூடிய மலக்குகள் எல்லாம் கேட்பார்கள், இது யாருடைய ரூஹ், யாருடைய உயிர், இது என்ன அற்புதமான மனம் உள்ளதாக இருக்கின்றது என்பதாக கேட்பார்கள். இந்த கொண்டு போகக்கூடிய மலக்குகள் சொல்லுவார்கள், இன்னாருடைய மகன் இன்னார் என்று பெயர் சொல்வார். அவருடைய பேர் அவங்க வாப்பா பேர் ரெண்டையும் சேர்த்து சொல்லுவாங்க. உடனே அந்த மலக்குகள் எல்லாம் அந்த ரூஹுக்கு வாழ்த்து சொல்லுவார்கள் என்பதாக சொல்லு. இது புஷ்ரா ஃபில் ஹயாத் ஃபில் ஆஹிரா. ஏன்னா ரூஹு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆஹிரத்து வந்துருச்சுன்னு அர்த்தம். ரூஹு இருக்கிற வரைக்கும் அவருக்கு துனியாவில் இருக்கிறார். ரூஹு போயிடுச்சுன்னா இதா மாத்தல் இன்சானு காமத்தில் கியாமா, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருக்கு கியாமத்து நாள் வந்துருச்சுன்னு அர்த்தம் என்று சொல்லுகின்றார்கள். அது போன்ற ஆகிரத்துடைய வாழ்க்கை, உயிர் போன பின்னால, உடலை விட்டு உயிர் போன பின்னால ஆகிரத்துடைய வாழ்க்கை ஆரம்பிப்போச்சு. அப்ப லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆஹிரா, மறுமையிலும் அவர்களுக்கு நற்செய்தி உண்டு. அந்த மலக்குகள்லாம் வாழ்த்து சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலாவிடத்தில் கொண்டு போறார்கள், அவருடைய சன்னிதானத்துக்கு கொண்டு போய் இந்த ரூஹை நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம் என்பதாக சொல்லுகின்றார்கள். இவர் நல்லடியான் என்பதாக சொல்லப்பட்ட பின்னால சரி, இவருடைய ரூஹை, இவருடைய பெயரை எல்லியீன் என்று சொல்லப்படக்கூடிய உயர்தரமான அந்த சொர்க்கத்திலே பதிவு செய்து விட்டு இவரை அந்த இடத்திலே கொண்டு போய் விட்டு விடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ரொம்ப மரியாதையாக அவருடைய பெயர் அங்கே பதிவு செய்யப்படுகின்றது சொர்க்கத்திலே. பிறகு அந்த ரூஹ் அவர் இருக்கக்கூடிய ஆலமுல் பர்ஸுக்கு கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார். இது காஃபிராக இருந்தால், பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தால் வேறு விதமான நிகழ்ச்சிகள் இதற்கு நேர் எதிரானது என்பதாக குறிப்பிடுகின்றார். இதுவெல்லாம் இப்ப நல்லடியாருக்கு கிடைக்கக்கூடிய, உலகத்திலும் ஆகிரத்திலும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய புஷ்ரா, நற்செய்தி என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆஹிரா. பிறகு கியாமத் நாளில் தீர்ப்பு செய்யக்கூடிய நேரத்தில், மஹ்ஷர் மைதானத்தில் அங்கே கிடைக்கக்கூடிய வெகுமதிகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லிவாஉல் ஹம்த் என்ற கொடிக்கு கீழே கிடைக்கக்கூடிய நிழல், அல்லது அர்ஷுக்கு கீழே கிடைக்கக்கூடிய நிழல், அதே போன்று மீசான் என்ற தராசிலே லேசான முறையிலே எடை போடக்கூடிய சூழ்நிலை, சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை லேசான முறையிலே கடந்து செல்லக்கூடிய நிலை, அங்கே சொர்க்கத்திலே இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய நிலை, இவையெல்லாம் புஷ்ரா, ஆகிரத்திலே நற்செய்தி, ஆகிரத்திலே இனிமையான வாழ்க்கை என்பதாக சொல்லப்பட்டது. என்ன? ஈமான் கொண்டு இருக்க வேண்டும், தக்வா உள்ளவராக இருக்க வேண்டும். இந்த ரெண்டின் அடிப்படையிலே அல்லாஹ்வை பயந்து உலகத்திலே வாழ்ந்தால், அமல் செய்து வாழ்ந்தால், அந்த மனிதர் அல்லாஹ் தஆலாவுடைய விலாயத்துடையவராக, நேசமுடையவராக, வலியுல்லாவாக ஆகிவிடுகின்றார். அந்த மாதிரி மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்திலும் நற்செய்தி இருக்கின்றது என்று சொல்லுகின்றான், ஆகிரத்திலும் அவர்களுக்கு நற்செய்தி உண்டு. இதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய தீர்ப்பு. லா தப்தீல லி கலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கலிமாக்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அல்லாஹ் தஆலாவுடைய கலிமாக்களுக்கு மாற்றுதல் என்பது கிடையாது. அதுக்கு மாற்றமானது என்பது கிடையாது. மாற்றுதல் யாராலும் முடியாது. அல்லாஹ் எதை தீர்ப்பளித்தானோ அதுதான் முடிவு. அதுக்கு மாற்றம் என்பதே கிடையாது. லா தப்தீல லி கலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கலிமாக்களுக்கு மாற்றம் கிடையாது. யாராலும், எந்த சக்தியாலும் அதை மாற்றிவிட முடியாது. தாலிக ஹுவல் ஃபௌசுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி, கடைசி மகத்தான வெற்றி, ரொம்ப பெரிய வெற்றி. அது சொர்க்கம் போய் சேருவதுதான் மிகப்பெரிய வெற்றி. அல்லாஹ்வுடைய ரிலா என்ற திருப்தியை பெறுவதுதான் மிகப்பெரிய வெற்றி. அதற்கு செய்ய வேண்டிய, உலகிலே செய்ய வேண்டிய காரியம் ரொம்ப லேசானது. ஈமான் கொண்டிருக்கின்றோம், ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஈமானை ஒளிமயமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், நூறானியத்துடையதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய பயம் நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டை கொண்டு அமல் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுவிட்டால் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த மகத்தான வெற்றியை பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلله ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا
أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يحزنك قولهم إن العزة لله جميعا هو السميع العليم ألا إن لله من في السماوات ومن في الأرض وما يتبع الذين يدعون من دون الله شركاء إن يتبعون إلا الظن وإن هم إلا يخرصون هو الذي جعل لكم الليل لتسكنوا فيه والنهار مبصرا إن في ذلك لآيات لقوم يسمعون قالوا اتخذ الله ولدا سبحانه هو الغني له ما في السماوات وما في الأرض إن عندكم من سلطان بهذا أتقولون على الله ما لا تعلمون قل إن الذين يفترون على الله الكذب لا يفلحون متاع في الدنيا ثم إلينا مرجعهم ثم نذيقهم العذاب الشديد بما كانوا يكفرون صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 679வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரே யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய 64 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹுடைய நேசர்கள் என்பவர்கள் அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது என்பது சொன்னான். அதற்குரிய விளக்கங்கள் சொல்லப்பட்டன. அவர்களுக்குரிய இலக்கணம் என்னவென்றால் அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், அல்லாஹுவை பயந்தவர்களாக இருப்பார்கள், தக்வா உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னார். ஈமான் என்பது என்ன, தக்வா என்பது என்ன என்பதற்கு ஏராளமான விளக்கங்கள் பல தடவை சொல்லப்பட்டிருக்கின்றன. சென்ற வாரமும் கொஞ்சம் சொன்னோம். அல்லாஹுடைய வலிமார்கள் இப்படிப்பட்டவர்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. அவர்களுக்கு இந்த உலகத்தில் நற்செய்தி உண்டு, ஆখিরাத்திலும் நற்செய்தி உண்டு என்று சொன்னான். உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு நல்ல செய்திகளை அல்லாஹ் தஆலா தருவான். அதாவது அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறக்கூடியவை, பலன் தரக்கூடியவை என்ற ஒரு சுப செய்தி அவர்களுக்கு கிடைக்கும். அது கனவின் மூலமாகவும் கிடைக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் ஒரு நிகழ்வின் மூலமாகவும் அவர்களுக்கு கிடைக்கலாம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, லஹுமுல் புஷ்ரா என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, அந்த புஷ்ரா என்று சொன்னால் என்ன, நற்செய்தி என்பது என்ன என்பதா? அர் ருயா சாலிஹா, நல்ல கனவு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பொதுவாக ஒரு மனிதர் மூமினானவர் நல்ல கனவை காணுவது அது நுபுவத்தினுடைய 46இல் ஒரு பங்கு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 46இல் ஒரு பங்கு. இன்னொரு இதில் 42இல் ஒரு பங்கு என்பதாகவும் இருக்கின்றது. 46இல் ஒரு பங்கு என்று சொல்லப்படுவதனுடைய கருத்து என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத்துடைய காலம் 23 ஆண்டுகள். நபி பட்டம் பெற்ற பின்னால் அவர்கள் வாழ்ந்திருந்த காலம் 23 ஆண்டுகள். அந்த 23 ஆண்டுகளிலே அதற்கு முன்னதாக நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் ஹிரா குகையிலே அல்லாஹ் தஆலா முதல் வஹி அருளப்படுவதற்கு முன்னால், அல்லாஹ் மூலமாக அருளப்படுவதற்கு முன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகையிலே தவம் இருந்தார்கள், அல்லாஹ்வை வணக்கம் செய்து கொண்டிருந்தார்கள், தனித்திருந்து அல்லாஹ்வுடைய தியானத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். எவ்வளவு நாள்? 6 மாதங்கள். 6 மாதங்கள் அந்த தவத்திலே, அந்த குகையிலே தவத்தில் இருந்தார்கள். 6 மாதங்களிலே ஒவ்வொரு நாளும் அல்லது பல நாள்கள் நல்ல கனவுகளை கண்டார்கள். அந்த கனவு எப்படி இருக்கும் என்று சொன்னால், இரவிலே கனவு கண்டால் காலையிலே அதே மாதிரி நிகழ்ச்சி நடைபெறும். அதான் நல்ல கனவு அப்படின்னு சொல்றது என்று விளக்கம் தருகின்றார்கள். இப்ப இந்த 6 மாசம் என்பது 23 ஆண்டுகளிலே 23 ஆண்டுகளை 46 பகுதிகளாக வைத்தால் ஒரு பகுதிக்கு 6 மாசம். அந்த 6 மாசம் தான் குறிச்சு சொல்றாங்க. நல்ல கனவு என்பது 46 ஒரு பகுதி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
6 மாதம் தவம் இருந்தார்களே அந்த 6 மாதத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதால். ஆக நல்லடியார்களாக வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருந்தால் அவர்களுக்கு இப்படி கனவின் மூலமாக கூட நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கும். பிறகு மௌத்துடைய நேரத்திலே, சக்ராத்துடைய நேரத்திலே, கபருக்கு போன பின்னாலே, கபருடைய வாழ்க்கையிலே, ஆலமுல் பர்ஸഖிலே, பிறகு மஹ்ஷர் மைதானத்திலே, இப்படியெல்லாம் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு நற்செய்தி கிடைக்கும். மீசான் என்ற தராசிலே எடை போடப்படக்கூடிய அந்த நேரத்திலே அங்கே நின்று கொண்டிருப்பார், அங்கே நற்செய்தி கிடைக்கும். சிராத்துல் முஸ்தகீமிலே போவார், அங்கே நற்செய்தி கிடைக்கும். சொர்க்கம் போன பின்னாலும் நற்செய்தி கிடைக்கும். ஆக இப்படி நல்ல செய்திகளை கொடுத்து கொண்டே இருப்பான், சொல்லிக் கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டார். சரி, இங்கே ஒரு மனிதர் அல்லாஹாலாவுடைய நேசராக ஆவதற்குரிய காரணத்தை அல்லாஹ் சொன்னான். அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும், ஈமான் இருக்க வேண்டும், பரிபூர்ணமான ஈமான். ஈமான் என்பதற்கு பல படித்தரங்கள் இருக்கின்றன. ஈமான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. தாழ்ந்த நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலை என்பது பல கோடிக்கணக்கான அடுக்குகள் இருக்கின்றன, தரங்கள் இருக்கின்றன. எல்லாரை விட மிக உறுதியான, அசைக்க முடியாத, மிக ஒளிமயமான ஈமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கல்பிலே உள்ளது. அவருடைய கல்பிலே உள்ள அந்த ஈமான் நேரடியாக அல்லாஹ்வின் மூலமாக அருளப்பட்டது அவர்களுக்கு. போன வாரமே சொன்னோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஈமான் என்ற அந்த ஒரு ஒளி விளக்கு, அதிலிருந்து தான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் சப்ளை செய்யப்பட்டது ஈமான். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் ஈமான் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த ஈமான் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஒளியிலிருந்து கொளுத்தி கொண்டு வரப்பட்டவை, கடனாக வாங்கப்பட்டவை, இரவலாக தரப்பட்டவை. அப்ப நம்மகிட்ட உள்ள ஈமான்லாம் இரவலாக வாங்கப்பட்டது. அசல் ஒரிஜினல் ஈமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளதுதான். சரி, அப்படி ஈமான்ல பல படித்தரங்கள், அல்லதீன ஆமனு என்பதற்கு பலவிதமான கருத்துகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன சொன்னோம். அதே போன்று தக்வா உள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதாக சொன்னோம். ஆனா பழக்கத்தில் மனிதர்களிடத்தில் என்ன இருக்கின்றது கேட்டா, அல்லாஹுடைய வலி, அல்லாஹுடைய அவுலியாக்கள், வலிமார்கள் அப்படின்னு சொன்னா அவங்க நிறைய கராமத்து செய்ய வேண்டும், அற்புதங்களை காட்ட வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் பல தடவை சொல்லியிருக்கோம். விலாயத்துக்கு கராமத்து ஷர்த் இல்லை. விலாயத்து உடையவராக இருப்பதற்கு கராமத்து ஷர்த்து கிடையாது. கராமத்து இருந்தா தான் அவருக்கு விலாயத்து இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, அவரை ஒருத்தர வலியுள்ளான்னு சொன்னா அவர் என்னென்ன கராமத்துகள் செஞ்சிருக்கிறார், இருக்கும்போது இறந்து விட்ட பின்னாலே என்னென்ன கராமத்துகள்லாம் நடந்திருக்கின்றன. சில பேர் இறந்த பின்னாலே இப்ப சில வலிமார்களுடைய கபர்களை நாம் பார்க்கிறோம். அந்த கபர்களை பற்றி சொல்லப்படுகின்றது, அங்கே அடக்கம் பெற்றிருக்கிற இவர் பெரிய கராமத்துடைய வலியுள்ளாங்க, இவர் என்னென்ன கராமத்தெல்லாம் செய்வாரு அப்படின்லாம் சொல்றாங்க. தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு போனா நிறைய கராமத்துகள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லயும், நாகூர்ல இருந்து மற்ற எல்லா ஊருக்கும் போனா நிறைய கராமத்துகள்லாம் சொல்லுவாங்க. இப்படி கராமத்து இருந்தா தான், கராமத்துன்னு சொன்னா கண்ணியம் அப்படின்னு அர்த்தம். இங்க நம்ம அற்புதம்னு சொல்லுவோம். அந்த அற்புதமான விஷயம் இருந்தா தான் வலி என்பது கிடையாது. ஆனா இப்படி இந்த கராமத்துன்னே சொல்லி நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க. நிறைய, அதாவது ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் மாற்றமான, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிரான, எந்த நம்பிக்கை ஈமான் உடையவர்கள் கொள்ள வேண்டுமோ அந்த நம்பிக்கைக்கு எதிரான கதைகள், பல்லாயிரக்கணக்கான கதைகள் இருக்கின்றன. இப்ப பார்த்தோம் ஒரு தப்சீர்ல, அல் மனார் என்ற ஒரு தப்சீர். அதுல இந்த அலா இன் அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்ற ஆயத்துக்கு கீழே வலிமார்களுக்கு கராமத்து இருக்க வேண்டிய ஷர்த்து கிடையாது என்று சொல்லிவிட்டு மக்கள் கராமத்துகளை நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க பல பேர். அது மக்களை வழிகெடுப்பதற்காண்டி ஷைத்தான் செஞ்ச சூழ்ச்சி. அது ஷைத்தானுக்கு ஆட்பட்டவர்கள், ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு ஆட்பட்டவர்கள் தங்களுடைய மனோ விருப்பப்படிக்கு இவருக்கு இன்ன கராமத்து, இவருக்கு இன்ன கராமத்து, இவருக்கு இன்ன கராமத்து நடந்திருக்கின்றது என்பதாக சொல்லி நிறைய கராமத்துகள் எழுதி வச்சிருக்கு. அதில் ஒன்று எழுதுறாங்க பாருங்க, நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டே இருந்தா நேரமா. இப்ப அதுல ஒன்னு எழுதுறாரு, அப்துல் கார் ஜீலானி அவர்களை பற்றி நிறைய கராமத்துகள் சொல்லப்படும். அதுல ஒன்னு எழுதுறாரு, அவருடைய முரீதீன்கள் ஒருத்தர் மௌத்தா போயிட்டார், இறந்து போயிட்டார். இறந்து போனவருடைய தாயார் ஷேக்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய மகன் உங்களுடைய முரீது இறந்து போயிட்டார், நீங்க தான் எப்படியாவது காப்பாற்றணும். இறந்து போயிட்டா எப்படி காப்பாத்துறது? யாராவது பிழைச்சு வந்திருக்காங்க. இறந்து போயிட்டு காப்பாத்துறதுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிழைச்சிருக்கணும், காப்பாத்தணும் நீங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அந்த பொம்பளை. இப்ப அழுகுறத பார்த்துட்டு ஒரு கிறக்கம் வந்துருச்சு. இப்ப அந்த ரூஹை கைப்பற்றி கொண்டு போய் அந்த மலக்குகள் போறாங்க. ஒரு மலக்கு அந்த ரூஹை கைப்பற்றி கொண்டு மலக்குள் மௌத் போயிட்டு இருக்கிறார். இவரும் என்ன பண்ணார்னா உடனே பறந்து போனாராம் வானத்துக்கு. யார்? அப்துல் கார் ஜீலானி பறந்து போறார். பறந்து போன உடனே கொஞ்சம் தூரம் போய் அவரை பிடிச்சிட்டார். நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சிட்டாராம். பிடிச்சிட்டு என்னுடைய முனியதீன்கள் ஒருத்தருடைய ரூஹனை கைப்பற்றி வந்துட்ட, நீ அதை கொடுக்கணும், அவரை திருப்பி கொடுத்துருவேன்னு. அல்லாஹ்வுடைய உத்தரவு நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றார்.
அவர் ரூஹை கைப்பற்றி போறது ஒரு ரூஹ அல்ல, அன்னைக்கு பல பேருடைய ரூஹை கைப்பற்றி இருக்கிறார். உலகத்தினுடைய பல இடங்கள்ல இருந்து ரூஹை அது ஒரு கூடையில போட்டு எடுத்துட்டு போறாராம். அப்படி எழுதுறாங்க, ஒரு கூடையில அந்த ரூஹை போட்டு எடுத்துட்டு போறாங்க. இவர் போய் அவர்கிட்ட சண்டை கிண்டை போட்டு கடைசியில் அவரை கூடையை பிடிச்சி இழுக்க, இவர்களுக்கு அந்த ரூஹு பூரா கீழே கொட்டி போச்சான். அப்படி எழுதுறாரு. ரூஹெல்லாம் கீழே கொட்டிடுச்சு. கொட்டன ரூஹ் அப்படியே பரவலா போய் எங்கெங்க அந்த உடல்லாம் இருந்துச்சு அதுக்குள்ள போய் பூந்துக்கிச்சோம். எல்லாருமே பொழைச்சுக்கிட்டாங்க. இது அப்துல் கார்ஜியினுடைய கராமத்து அப்படின்னு எழுதுறாங்க. எப்படி இருக்குமா? இது கேட்கிறவனே பைத்தியக்காரன் ஆக்கிடுவான். அவருக்கு அவ்வளவு பெரிய பறக்கக்கூடிய சக்தி இருந்துச்சு, ரூஹ போய் பிடிச்சிட்டு வர சக்தி இருந்துச்சுன்னா அப்புறம் மலக்குக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும்? அந்த மலக்கெல்லாம் மிகச்சி அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. எவ்வளவு பெரிய அநியாயமான இந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்கு. ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்கு. அதே இதுல அது கீழே இன்னொரு கதை எழுதுறாரு. அதே அப்துல் கார் ஜீலானியோட அவருடைய முரீதீன்களை ஒருத்தர் அப்துல் கார் ஜீலானி பேரால ஒரு ஆடு எடுத்தாராம். அப்துல் கார் ஜீலானி பேரால ஆடு எடுத்தாவே ஷிர்க்குது. நான் முன்னால சொல்லியிருக்கேன், நசர் நேர்ச்சை செய்வது அல்லாஹ்வுக்கு தான் செய்யும். நேர்ச்சை என்பது இபாதத் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கு. அல்லாஹ் தவிர வேற யாருக்கு நேர்ச்சி செய்யக்கூடாது. ஷாவல்ல மீது ஆண்டவளுக்கோ அஜ்மீர் தர்காவுக்கோ அல்லது வேற உலகத்தில் உள்ள எந்த வழிவார நபிமார்கள் யாருக்குமே நேர்ச்சி செய்யக்கூடாது. நேர்ச்சி செஞ்சா அது ஹராம் என்பது மட்டுமல்ல ஷிர்காகும். அதனால அப்படி நேர்ச்சி செஞ்சு ஒரு முரீது அறுத்தாராம். ஒரு ஆட்டை அறுத்தார். அந்த கறியெல்லாம் வெட்டி அவர் எடுத்து பங்கு போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு காக்காவோ ஒரு பறவை ஒன்று வந்துச்சு. அதுல இருந்து ஒரு இறைச்சி துண்டை தூக்கிட்டு போயிடுச்சு. பெருசா ஒரு இறைச்சியை தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு போனது அப்படியே பறந்து போகும்போது அந்த இறைச்சி துண்டு அவருக்கு அந்த பறவையினுடைய காலில் இருந்து தவறி ஒரு கபிரிஸ்தான்ல விழுந்துருச்சான். எங்க விழுந்துச்சு? ஒரு கபிரிஸ்தான்ல விழுந்துருச்சு. கபிரிஸ்தான்ல விழுந்த உடனே அல்லாஹாலா உத்தரவு போட்டானா, என்னுடைய வலியுல்லாவுடைய அவருக்காக வேண்டி நேர்ச்சை செஞ்ச ஒரு இறைச்சி துண்டு இந்த கபிரிஸ்தான்ல விழுந்ததுனால இன்னைக்கு இந்த கபூர்ல இருக்கிறவங்க பூரா மன்னிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பொது உத்தரவு கொடுத்துறான் அப்படின்னு ஒரு கதை எழுதுறாரு. இந்த மாதிரி கராமத்து இருந்தா தான் இதெல்லாம் கப்சாவான கராமத்து. சரி, ஒரிஜினல் கராமத்தே இருக்குன்னு வச்சுங்க. அப்படி இருந்தாலும் கூட அது இருந்தால்தான் அவர் வலியுல்லா அப்படிங்கிறது கிடையாது. என்ன அதாவது உலமாக்களுடைய கருத்து என்ன கேட்டா, யாராவது ஒருத்தர் அல்லாஹ்வுடைய வலியாக இருந்து அவருக்கு உண்மையிலே கராமத் என்பது இருந்தால் அவர் அதை வெளிப்படுத்தவே மாட்டார். எனக்கு கராமத் இருக்குன்னு சொல்லிக்கவும் மாட்டார். அவர் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக மற்ற யாராவது ஒருவர் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமே தவிர அவர் சொல்ல மாட்டார். அதை குறிப்பிடுகின்றார்கள். அல் கராமத்து ஹைபுர் ரிஜால், அதாவது ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய ஒருத்திக்கு எப்படி ஹைஸ் மாதவிடாய் என்பது மறைக்கப்படக்கூடியதாக இருக்கின்றதோ, எனக்கு மாதவிடாய் வந்திருக்குதுன்னு சொல்ல மாட்டான். மாதவிடாய் வந்த பெண் ரொம்ப வெட்கப்படுவா. மாதவிடாய் என்பதை பெண் வெளிப்படுத்த மாட்டாள். அதே போல ஆண்களுக்கு யாராக்காவது ஒருத்தர் விலாயத் என்பது ஏற்பட்டு அவருக்கு கராமத்து இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கராமத்து பெண்களுக்கு வரக்கூடிய ஹைலை போன்று அப்படின்னு சொல்றாங்க. அல் கராமத்து ஹைலுர் ரிஜால், ஆண்களுடைய ஹைஸ், ஆண்களுடைய மாதவிடாய். அதை மறைச்சுத்தான் இருப்பாரே தவிர அதை வெளிப்படுத்தவே மாட்டார் என்பதாக குறிப்பிடுகின்றார். சரி, உண்மையிலேயே விலாயத்து உடையவராக ஒருத்தர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொல்லுகின்றார்கள், ஒருவர் கராமத்து உடையவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆலிமாகத்தான் இருக்க வேண்டும். ஆலிமை தவிர வேற யாருக்கு விலாயத்து கிடைக்காது, கராமத்தும் கிடைக்காது. விலாயத்தோ கராமத்தோ பெற வேண்டும் என்று சொன்னால் இல்மிலே பரிபூர்ணமானவராக அவர் இருக்க வேண்டும். ஆலிமா இருக்க வேண்டும் சொன்னா வெறும் என்ன போல ஆலிம்ஷா இல்ல, அல் ஆலிமூனல் ஆமிலூன அப்படின்னு எழுதுறாங்க. அமல் செய்யக்கூடிய ஆலிமா இருக்கணும், அமலை பரிபூர்ணமாக செய்யக்கூடியவராக இருக்கணும். சாதாரணமான ஆலிமல் அதாவது அந்த அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன் என்று சொன்னான அல்லாஹ்தால அந்த ரெண்டு விஷயத்திற்குள்ள எல்லாமே அடக்கம். அப்படிப்பட்டவர்கள் தான் விலாயத்தை பெற முடியும், கராமத்து உடையவர்களாகவும் இருக்க முடியும் என்பதாக குறிப்பிடுகின்றார். சரி, அங்கே சொல்லப்பட்ட அந்த ஆயத்திலே அல்லாஹ்தாலாவுடைய நேசர்களாக இருக்க வேண்டும், இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு முயற்சி செய்வதாக இருந்தால் ஈமானை பரிபூர்ணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், தக்வாவை நிரப்பமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுகின்றார். சரி, இதெல்லாம் அவர்களுக்கு அந்த மக்காவாசிகளுக்கும் மற்றவர்களுக்கும் படிப்பினையாக அல்லாஹ்தாலா சொல்லி காட்டினார். யார் ஈமானை ஏற்றுக்கொண்டு ஈமானுடைய அடிப்படையிலே தக்வா உடையவர்களாக வாழுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெறக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுவிட்டால்
அல்லாஹ் இவரின் பக்கம் வந்து விடுகின்றான். முதல்ல அல்லாஹ்வின் பக்கம் போகணும், அப்பதான் அல்லாஹ் அடியாரின் பக்கம் வருவான். எப்படி வருவான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள் அல்லவா, என்னுடைய அடியான் என்னை தனிமையில் இருந்து நினைத்தால் திக்ர் செய்தால் நானும் தனிமையில் இருந்து அவனை திக்ர் செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொன்னான், நான் சொல்றேன். அப்ப அல்லாஹ் தஆலா தனிமையில திக்ர் செய்யணும்னு சொன்னா என் பேரை சொல்லி அப்படி இன்னொரு தடவை சொல்றான்னு அர்த்தமா? அல்லாஹ் தஆலா அருள் செய்கின்றான் அப்படின்னு அர்த்தம். அந்த மனிதனை மன்னிக்கின்றான் அப்படின்னு அர்த்தம். தனிமையிலே அவனை மன்னிக்கின்றேன், அவனுக்கு அருள் செய்கின்றேன் என்பதாக பொருளாகும். அந்த மனிதன் ஒரு கூட்டத்தில் இருந்து திக்ர் செய்தால், கூட்டத்தாரோடு சேர்ந்து திக்ர் செய்தால், அந்த கூட்டத்தை விட சிறந்த கூட்டத்தாரிடத்திலே நான் அவனை பற்றி நினைவு கொள்ளுகின்றேன். அதாவது மலக்குகளோடு சேர்ந்து அல்லாஹ் தஆலா என்னுடைய அடியார்களை பார்த்தீர்களா என்று அவர்களிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகின்றான் என்பதாக பொருளாகும். என்னுடைய அடியான் என் பக்கம் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் அவனிடத்தில் ஒரு முழம் நெருங்கி வருகின்றேன். எந்த அளவுக்கு என்கிட்ட வர்றானோ அதுல 2 பங்கு அதிகமா நான் வரேன். என்னுடைய அடியான் என்னிடத்தில் ஒரு முழம் நெருங்கி வந்தால் நான் அவனிடத்தில் ஒரு பாகம் நெருங்கி 2 முழம் நெருங்கி வருகின்றேன். என்னுடைய அடியான் என்னிடத்தில் நடந்து வந்தால் நான் இடத்தில் ஓடி வருகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். இதெல்லாம் ஹதீஸ் நிறைய பல தடவை சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, இது மாதிரி அல்லாஹ் தஆலாவை எவ்வளவு நெருங்குகின்றாரோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய உதவியும் அவனுடைய மக்ஃபிரத்தும் அவனுடைய ரஹமத்தும் கிடைக்கும் என்பதாக பொருளாகும். இதையெல்லாம் அந்த மக்களுக்கு சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள். அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லக்கூடிய இதுதான். பல படிப்பினைகள் அதில் இருந்தாலும் கூட அந்த காபிர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதனை படிப்பினையாக சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக. அப்பவும் உணர்வு பெறவே இல்லை. அவங்க எந்த நிலையிலும் அவர்கள் உணர்வு பெறுவதாக இல்லை. கடைசியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி நீங்க தௌஹீதுடைய பிரச்சாரம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க, எங்களுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி, பண பலத்தை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களை அடக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் கடைசியாக அவங்க செஞ்ச இது, ஒரு மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நவதுபில்லா கொலை செய்து விட வேண்டும் என்பதாக முடிவு செய்தார்கள். அப்படின்னா அதுக்கு பின்னால் ஹிஜ்ரத்துடைய உத்தரவு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப இப்படி ஒரு அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தையும் பணபலத்தையும் பயன்படுத்தி உங்களை நாங்க பணத்தின் மூலமாக அல்லது எங்களுடைய அதிகாரத்தின் மூலமாக தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கவலையாயிடுச்சு. அதான் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் முகமாக அடுத்த ஆயத்திலே சொல்லுகின்றான், வலா யஹ்ஸுன்க கௌலுஹும், அவருடைய சொல் நபியே உங்களை கவலைப்படுத்த வேண்டாம், கவலைக்குள்ளாக்க வேண்டாம். வலா யஹ்ஸுன்க, உங்களை கவலைக்கு உள்ளாக்க வேண்டாம். கௌலுஹும், அவருடைய சொல் கவலைக்குள்ளாக்க வேண்டாம். இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டா உங்களுக்குரிய கண்ணியம் உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா உங்களுடைய கண்ணியத்தை அவர்கள் ஏதாவது சூழ்ச்சி செஞ்சு கெடுத்துட முடியாது, கண்ணியத்தை இல்லாமல் ஆக்கிட முடியாது. ஏன்னா கண்ணியம்ங்கிறது அல்லாஹ் இடத்துல தான் உள்ளது அசல். அந்த கண்ணியத்தை தன்னுடைய ரசூலுக்கு கொடுப்பான், தன்னை நம்பியவர்களுக்கு தான் கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. அதனால கண்ணியம் என்பது இன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ, நிச்சயமாக கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கு, கண்ணியம் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். வஹுவ ஸமீஉ, வஹுவ ஸமீஉ, அவன் கேட்கின்றவனாக இருக்கின்றான். அல் அலீம், அறிந்தவனாக இருக்கின்றான். அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றான். எதை அவர்கள் செய்கின்றார்களோ அவற்றை எல்லாம் அறிந்து கொண்டவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அவர்கள் என்ன பொய் சொல்லுகின்றார்கள், என்ன சூழ்ச்சி செய்கின்றார்கள், என்ன திட்டம் போடுகின்றார்கள் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சவனா இருக்கிறான். அந்த திட்டத்தில் என்னென்ன பேசிக்கிறாங்க அதை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா தெரிந்தவனாக கேட்டுக்கொண்டு இருக்கின்றான், செவியுற்றவனாக இருக்கின்றான். அவன் கேட்காமல் எந்த சொல்லையும் அவங்க சொல்ல முடியாது, அவன் பார்க்காமல் எந்த வேலையும் அவங்க செய்ய முடியாது என்றும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இங்கே ஒரு மனிதர் கண்ணியம் வேண்டும் என்று விரும்பினால் இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதலை சொல்லும் முகமாக சொல்லுகின்றான் அவங்களுக்கு. அதே போன்று நமக்கும் அல்லாஹ் தஆலா அதிலே படிப்பினை சொல்லுகின்றான். மூமினான மனிதர் கண்ணியத்திற்குரியவர். எனக்கு கண்ணியம் வேண்டும், இஸ்ஸத் வேண்டும் என்று விரும்பினால் எங்க போகணும்? அல்லாஹ்வைத்தான் போய் பிடிக்கணும். அல்லாஹ் விட்டு போட்டு மனுஷனை போய் பிடிச்சி பட்டம் பதவி பணம் காசு ஆசை இதெல்லாம் போய் பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா கண்ணியம் கிடைக்காது, இஸ்ஸத் கிடைக்காது. இஸ்ஸத் அல்லாஹ் இடத்துல. இதே அல்லாஹ் தஆலா வேறொரு இடத்துல சொல்லும்போது எல்லாருக்கும் உண்டு என்று சொல்லுகின்றான். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், இஸ்ஸத் என்பது அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் மூமின்களுக்கும் உண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆனா ரசூலுக்கு உண்டு மூமின்களுக்கு உண்டு என்று சொன்னால் ரசூலும் மூமினும் அல்லாஹ்வின் பக்கம் போகணும், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாகணும். அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு நெருக்கமாகின்றோமோ அந்த அளவுக்கு கண்ணியம் கிடைக்கும். கண்ணியம் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் எல்லாம். ஆனா உலகத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டா, யாராவது 4 பேர் நம்மளை புகழணும் அப்ப கண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 4 பேர் புகழ்ந்தாலும் கண்ணியம் கிடைக்காது.
மனிதன் புகழ்ந்து மனிதனுக்கு கண்ணியம் கிடைப்பது என்பது கிடையாது. மனிதனை அல்லாஹ் புகழ வேண்டும், மனிதனை அல்லாஹ் புகழ வேண்டும். மனிதன் அல்லாஹ் புகழ்வானா? ஆமா, மனிதனை புகழ்வான். எப்போ மனிதன் அல்லாஹ்வை புகழ்ந்தா அல்லாஹ் மனிதனை புகழ்வான். அதான் முதல்ல சொன்னமா இல்லையா? இங்கிருந்து போகணும் முதல்ல, அப்பதான் அங்கிருந்து வரும். நம்ம சொல்லுவோமா, சாதாரணமா சொல்லுவோம், தமிழ்ல சொல்லுவோமா இல்லையா? முன்கை நீண்டாதான் முழங்கை நீளும் அப்படின்னு சொல்லிட்டு. முழங்கை வெளியே வரணும்னு சொன்னா முதல்ல இந்த கை வந்தா தான் முழங்கை அப்புறம் வரும். இல்ல முழங்கை மட்டும் முதல்ல போட்டு அப்புறம் நான் போறேன்னு இந்த கை சொல்லுது, போகுமா? அது போகாது. அது மாதிரி நீ கொடுத்தா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, நான் கொடுத்தா தான் அல்லாஹ் கொடுப்பான். நிறைய உதாரணங்கள் உங்களை சொல்லப்பட்டிருக்கு, நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கொடுத்தா தான் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நீங்க நம்ம ஒரு ரூபாய் செலவு செஞ்சா தான் அல்லாஹ் தஆலா 100 ரூபாய் கொடுப்பான், 10 ரூபாய் கொடுப்பான், 100 ரூபாய் கொடுப்பான். நம்ம செலவே செய்யல அல்லாஹ் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா கிடைக்காது. அல்லாஹ் முதல்ல கொடுக்கட்டும். ஏன்னா சில பேர் சொல்றாங்கல்ல, எங்க ஹஜ்ஜுக்கு போகலையா அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் கொடுக்கட்டுங்க போகலாம். இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் செலவு பண்ணுவாரு வீட்டுக்கு. அதை மிச்சம் பண்ணாவே நிறைய காசு சேரும், ஹஜ்ஜுக்கும் போகலாம். அல்லாஹ் கொடுக்கட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லுவார். தர்மம் செய்யற ஜக்காத்து கொடு, அல்லாஹ் கொடுக்கட்டும் செய்வோம் அப்படின்னு. எங்க இந்த காரியத்தை செய்யுங்க, இதுக்கு தர்மம் கொடுங்க, இதுக்கு சதக்கா கொடுங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் கொடுக்கட்டும் தர்றேன் அப்படின்பார். இவர் கொடுத்தா தான் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தந்த பிறகு இவர் கொடுக்கவே முடியாது. அல்லாஹ் தரவும் மாட்டார், இவர் கொடுக்கவும் மாட்டார். முன்னால ஒரு உதாரணம் சொல்லி இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். ஒரு மனிதர், பனி இஸ்ரவேல்கள்ல ஒரு மனிதர் இருந்தார். அவர்கிட்ட ஒரே ஒரு பைசா இருந்துச்சு, ஒரு காசு இருந்துச்சு, பாக்கெட்ல போட்டுக்கிட்டு அப்படியே போனார். ரொம்ப பசி, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், திரும்ப நினைவூட்டுவதற்காண்டி சொல்றேன். ரொம்ப கடுமையான பசி. ஒரு கடைக்கு போனார், ரொட்டி கிட்டி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசை எடுத்தார், பாக்கெட்ல இருந்து எடுத்தார். அந்த ரொட்டி வாங்குறதுக்கு போற நேரத்தில் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, இப்ப இந்த காசுக்கு ரொட்டி வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப இதை விட இன்னும் பசி அதிகமான நேரத்தில் இப்போ ஒண்ணுமே இல்லாம போயிடுமே. சரியா, பாக்கெட்ல காசை திருப்பி போட்டுக்கிட்டு நல்ல பசி வரட்டும் அப்புறம் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தார். அப்புறமும் கடுமையான பசி. திரும்ப ஒரு ஞாபகம் வச்சு சரின்னு எடுத்தாரு, கடைக்கிட்ட போனாரு, அந்த ரொட்டி வாங்கலான்னு போனாரு. ஆனா இப்ப இதை விட கடுமையான பசி வந்தா அப்ப வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு காசை பாக்கெட்ல போயிட்டார். அல்லாஹ் தஆலா முதல் தடவை என்ன பண்ணா, ஒரு மலக்கை அவர் மீது அவருக்கு அனுப்பினான், அவரிடத்துல. அந்த மலக்கிடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்பினா, இவர் பாக்கெட்ல இருக்கிற அந்த காசை செலவு செய்தால் அடுத்த காசு இவருக்கு வருவதற்கு நீ ஏற்பாடு செய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டான். ஏன்னா அவர் அதுக்குள்ள மலக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான்னு சொன்னா அது நடக்கும். இவர் போனாரு, கடைசியில வந்து காசை எடுக்கிறாரு, பாக்குறாரு, அப்புறம் திரும்பி போட்டுக்கிறாரு, வாங்க போறாரு, திரும்பி போட்டுக்கிறாரு, இப்படியே போனாரு. அந்த காசு பாக்கெட்ல இருக்கக்கூடிய நிலைமையிலே கீழே விழுந்தாரு, மூத்தா போயிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன, இப்போ இவர் கொடுத்திருந்தால், செலவு செய்திருந்தால், அவர் தான் சாப்பிடுறாரு, வாங்கி சாப்பிட்டு இருந்தா அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடுன்னு கேட்டா, இன்னும் ஒரு மலக்கவே அனுப்பிட்டான் அல்லாஹ் தஆலா அடுத்த ரிசுக்கு கொடுக்க சொல்லி. எவ்வளவு பெரிய ஏற்பாடு! இவர் போய் சம்பாதிக்க வேண்டியதில்லை, மலக்கு கொடுப்பாரு. மலக்கின் மூலமாக அல்லாஹ் தஆலா அதை கொடுப்பான். ஆனா செய்யல. அதனால முன்னால் நம்ம கொடுத்தா தான் திரும்ப வரும் என்பது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து இஸ்ஸத், கண்ணியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, அல்லாஹுடைய கட்டளைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டுமோ அந்த முறைப்படிக்கு நிறைவேற்றினால் இஸ்ஸத் தானாக வரும். சரி, அல்லாஹ் தஆலா சமீஅ, எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றான், அறிந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக சொன்னார். திரும்பவும் அந்த மக்களுக்கு, உலக மக்களுக்கு பொதுவாக, குறிப்பாக அந்த மக்காவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன லில்லாஹி மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடியவை அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தமானவை. அல்லாஹ்வுடைய குத்ரத், அவனுடைய இல்ம், நிறைய ஆயத்துகள் பல தடவை வந்திருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், வானங்கள் பூமியில் உள்ளவை அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தம். நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு எதுவும் சொந்தம் கிடையாது, உங்க தெய்வங்களுக்கு எதுவும் கிடையாது. முன்னால சொன்னோம், ஒரு ஈ உட்கார்ந்தாலும் கூட அதை தட்டி விட முடியாது. எந்த விதமான பலனையோ இடையூறையோ யாருக்கும் செய்ய முடியாது, தனக்கும் செய்ய முடியாது அந்த தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள் நீங்க. ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடியவற்றுக்கு சொந்தக்காரன் அவர், எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். வமா யத்தபியுல் லதீன யத்ஊன மின் தூனில்லாஹி ஷுரகா, அல்லாஹ்வை தவிர கூட்டாளிகளை, அல்லாஹ்வுக்கு கூட்டாளிகள் இருப்பதாக நினைச்சுக்கிட்டு வணங்குறாங்க பாருங்க. உண்மையில கூட்டாளி கிடையாது அல்லாஹ்வுக்கு, இவங்க நினைச்சிட்டு வணங்குறாங்க அல்லாஹ்வுக்கு இணையான கூட்டாளிகள் இவைகள் எல்லாம், இந்த சிலைகள் எல்லாம் அப்படின்னு வணங்குறாங்க. அல்லாஹ்வை தவிர கூட்டாளிகளை வணங்குகின்றார்களே, அப்படிப்பட்டவர்கள் எதை பின்பற்றுகிறார்கள்? அவர்கள் வமா யத்தபியோ
இந்த மாயத்தபிக்கு எதை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்கலாம். ஆனா மாயத்தபி அப்படிங்கிறதுக்கு எதையுமே பின்பற்றவில்லை என்றும் அர்த்தம் செய்யலாம். ரெண்டு விதமான அர்த்தம் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாயத்தபி உள்ளதின் ஏதோ நவிந்தூனில்லாஹி ஷுரகா, அல்லாவை தவிர மற்ற தெய்வங்களை கூட்டாளிகளை வணங்கக்கூடியவர்கள் எதையுமே அவர்கள் பின்பற்றவில்லை. அவர்கள் எதை பின்பற்றுகிறார்கள்? ஒண்ணுமே பின்பற்றவில்லை, எதையுமே பின்பற்றவில்லை. ஏன் எத்தபியோன இல்லம் வண்ண, அதாவது உண்மையிலேயே அவர்கள் பின்பற்றுவது தவறான விஷயம் என்பதை சொல்லி காட்டி அவர்கள் எதை பின்பற்றுகிறார்கள் தெரியுமா? ஒரு உறுதியான கொள்கையோ அல்லது ஒரு உறுதியான தெய்வமோ அவர்களுக்கு கிடையாது. இங் எத்தபியோன இல்லம் வண்ண, தவறான எண்ணத்தை தவிர வேற எதையும் பின்பற்றவில்லை. அவங்களுடைய எண்ணம் அப்படி, அதாவது இந்த தெய்வம் நமக்கு இன்னது செய்யும், இந்த தெய்வம் இன்னது செய்யும் என்பதாக நினைப்பு. இப்ப நம்ம பார்க்கிறோம், நிறைய இந்த நாட்டில் நிறைய தெய்வங்களை வணங்குறாங்க. 1 2 அல்ல, ஆயிரக்கணக்கான தெய்வங்களை வணங்குறாங்க. 1 2 100 200 இல்ல, என்ன கோடிக்கணக்கான தெய்வங்கள் இருக்கின்றன. சிலதை பார்க்கிற, நம்ம பார்க்காத தெய்வங்கள்லாம் நிறைய இருக்குது. சொல்லப்பட்ட எழுதி வைக்கப்பட்ட தெய்வங்கள் நிறைய இருக்குது. 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடிக்கணக்கான தேவர்கள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வணங்குவாங்க. இந்த நாள் ஒண்ணு, அந்த நாள் ஒண்ணு, அதுக்கு ஒண்ணு, இதுக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட என்ன பிள்ளையாருன்னு சொன்னா ஒண்ணுதானே இருக்குன்னு, இங்க ஒரு பிள்ளையார் இருக்காரு, அங்க ஒரு பிள்ளையார் இருக்காரு, அங்க இருக்காரு, அங்க இருக்காரு, இப்படி வரிசையா இருக்காரு. ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் ஒரு பேர் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஒரு பிள்ளையாருக்கு ஒரு பேர் இருக்கு. என்னன்னு கேட்டா, இது வேற பிள்ளையார், அது வேற பிள்ளையாருங்க. 2 பேரும் ஒரே மாத்தானுங்க இருக்கிறாங்க. யானை துதிக்கை மாத்தானே இருக்குது, பானை வயிறு தான் இருக்கு, யானை முகம் தானே இருக்கு அப்படின்னு கேட்டா, இல்ல இவருக்கு உள்ள ஆற்றல் வேற, அவருக்குள்ள சக்தி வேற அப்படிம்பாங்க. இவருக்குள்ள சக்தி அவருக்கு கிடையாது, அவருக்குள்ள சக்தி அவருக்கு கிடையாது. அறிவுக்கு ஒருத்தர், ஆற்றலுக்கு ஒருத்தர், வியாபாரத்துக்கு ஒருத்தர், ஆபத்துக்கு ஒருத்தர், இப்படி பலவிதமான தெய்வங்களை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாம் உண்மையிலேயே இருக்குதா? அப்படி கிடையாது. ஏன் எத்தபியோன இல்லம் தன்ன, எண்ணத்தை தவிர, வீணான எண்ணத்தை தவிர வேற எதையும் அவர்கள் பின்பற்றவில்லை. வைன்ஹும் இல்லா யஹ்ருசுன், அவர்கள் தங்களுடைய அந்த வணக்க வழிபாடுகளிலே பொய்யானதை தவிர வேற எதையும் அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் கிடையாது. இல்லா யஹ்ருசுன் யக்திபூன், பொய் சொல்பவர்களே தவிர வேற எதுவும் இல்லை. அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் பூரா பொய். அதை செய்யும், இதை செய்யும், இந்த தெய்வம் அதை செய்ய, அந்த தெய்வம் அதை செய்யும்னு சொல்றாங்க பாருங்க. இந்த தெய்வத்தை வணங்கினால் எங்களுக்கு இன்ன நன்மைகள் கிடைக்கும், இன்ன துன்பங்கள் போகும் என்றெல்லாம் என்னென்ன சொல்றாங்களோ அது பூரா பொய். இன்ஹும் இல்லா யஹ்ருசுன், அவர்கள் பொய் சொல்லுவதை தவிர வேறு கிடையாது. பொய் தான் சொல்றாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ஹுவல்லதி ஜாலலகுமுல் லைல தஸ்குனூ ஃபீ, அல்லாஹ் வணங்க சொல்லி நம்ம சொல்றோம். என்னையே வணங்குங்கள்னு அல்லாஹ் சொல்றான். அவன் யார்? அவன் எப்படிப்பட்டவன்? அல்லதி ஜாலலகுமுல் லைல, அவன் உங்களுக்கு இரவை உண்டாக்கி கொடுத்தான், இரவு நேரத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கான். லி தஸ்குனூ ஃபீஹி, அதை நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி, நிம்மதியாக ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொள்வதற்காக. இரவு நேரம் இல்லைன்னு சொன்னா மனுஷனாவே இருக்க முடியாது இல்லையா? பகலாவே இருந்துச்சுன்னு வச்சுங்க. சில பேர் நினைக்கலாம், பகலாவே இருந்துச்சுன்னா நிறைய சம்பாதிக்கலாமே அப்படின்ட்டு. என்ன, பகலாவே இருந்துச்சுன்னா நிறைய சம்பாதிக்க முடியாது, இவர் மொத்தம் போயிடுவாரு, சம்பாதிக்கவே முடியாது. நம்ம பார்க்குறோம், ராத்திரில தூங்கல, பகல்ல தூங்கி பாருங்க எப்படி இருக்குன்னு, உடம்பெல்லாம் வலிக்கும். பகல்ல தூங்கணும், பகல் நேரம் கொஞ்ச நேரம், 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைலூலான ஒரு தூக்கத்தை சொல்றாங்க. லோஹருக்கு முன்னால கொஞ்ச நேரம் அது வேணா தூங்கலாம். ஒரு 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் தூங்கினா உடலுக்கு ஓய்வு கிடைக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி தூக்கத்துக்குரிய நேரம் இரவு நேரம் தான். லி தஸ்குனூ ஃபீஹி, அந்த இரவிலே நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி, சுகம் பெறுவதற்காக வேண்டி. வல்லைல சுபாத்தா என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதை சுகம் உள்ளதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். தூக்கம் இல்லைன்னு சொன்னா மனுஷனாக வாழ முடியாது. வன்னஹார முபஷிரா, பகல் நேரத்தை ஒளிமயமானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். முபஷிரன் என்பதற்கு அதாவது ஒளி உடையதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். பகல் நேரத்தை ஒளி உடையதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். முலுஹிரன், வெளிப்படையாக தெரியக்கூடியதாக. பகல் நேரத்தை போல பகல் நேரத்தை போல இரவு நேரம் வர முடியாது. எத்தனை லைட்டு போட்டாலும் சரி, எவ்வளவு பிரகாசமான லைட் இருந்தாலும் சரி, இது பூரா லைட்டையும் போட்டு விடுங்க, இன்னும் இதை போல ஆயிரக்கணக்கான மடங்கு லைட்டு போடுங்க. பகல்ல லைட்டே இல்லாத நேரத்தில் எவ்வளவு வெளிச்சம் இருக்கு, அந்த வெளிச்சம் இருக்குது அங்கே. உதாரணத்துக்கு சொன்ன போனா, ஏராளமான லைட்டை போட்டிருக்கிறாங்க, ஒரே ஒரு ஊசி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா, பகலா இருந்தா லைட்டே தேவையில்லை, ஊசி எடுத்துடலாம். எத்தனை லைட் போட்டாலும் ஊசி எடுக்க முடியாது ராத்திரில, ஊசி காணா போயிடும். அதே மாதிரி சின்ன சின்ன பொருள்கள், கடுகு போன்ற சின்ன சின்ன பொருள்கள் எல்லாம் கீழே விழுந்துச்சுன்னு சொன்னா ராத்திரில என்ன லைட் போட்டாலும் எடுக்க முடியாது.
ஆக இரவை பகல் நேரத்தை அல்லாஹத்தால வெளிச்சமானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். முபுஷிரன் அப்படின்னு சொன்னா பார்க்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். பார்க்கக்கூடியதுன்னு சொன்னா ராத்திரிலையும் பார்க்கிறோமே அப்படின்னு கேட்க கூடாது. ராத்திரில பார்க்கறது வேற, பகல்ல பார்க்கறது வேற. பகல்ல பார்க்கக்கூடிய அம்சமே வேறு, அதனுடைய தன்மையே வேறு, அதனுடைய பிரகாசமே வேறு. ஆக பகலை அல்லாஹத்தால பார்க்கக்கூடியதாக என்று சொன்னால் மனிதன் வாழ்வதற்கு தகுதியானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இரவு நேரத்தை அல்லாஹத்தால ஓய்வுக்காக வேண்டி, நிம்மதிக்காக வேண்டி ஆக்கி வைத்திருக்கின்றான். இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யஸ்மஊன். கேட்கக்கூடிய, செவியுறக்கூடிய கூட்டத்தினருக்கு இதிலே பல ஆயத்துகள் இருக்கின்றன, பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்பதாகவும் குறிப்பிடுகின்றன. இரவு பகல் பாசி நிறைய சொல்லிருக்கோம். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி என்ற ஆயத்து 2 இடத்துல வந்துச்சு. வானங்களை பூமியை படைத்திருப்பதிலே, இரவு பகல் மாறி மாறி வருவதிலே, கடலிலே கப்பல் செல்லுவதிலே, இவற்றையெல்லாம் எல்லாவற்றையும் சொல்லி அல்லாஹத்தாலா இதுல பல படிப்பினைகள் இருக்கும் அல்லாஹத்தாலா சொல்ல. ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்தால் ஏராளமான படிப்பினைகள் மனிதனுக்கு கிடைக்கும். இதை செய்யக்கூடியவன், நிகழ்த்தக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான், வேறு எவரும் அதை நிகழ்த்த முடியாது என்ற உண்மையை கண்டுகொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் அந்த மக்காவாசிகளுக்கு அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகின்றான். நீங்க சிந்தித்து பாருங்க அப்படிங்கிறான். ஆனாலும் அவங்க தங்களுடைய சிந்தனையிலே தவறு உள்ளவர்களாகவே இருந்தார்கள். அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்து கொண்டே இருந்தார்கள். மறுத்தது மட்டுமல்லாம சிலை தெய்வங்களை வச்சு வணங்குறாங்க. அத்தோடு மட்டுமல்லாம அல்லாஹ்வுக்கு மனைவி இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, மகன் இருக்காங்க, குழந்தை இருக்கு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வுக்கு மகன்கள் இருக்காங்க, மனைவி இருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. சிலைகளை இணை வைத்து வணங்குவதை விட அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கின்றான், மக்கள் இருக்கின்றார்கள், மனைவி இருக்கின்றாள் என்று சொல்லுவது மிக கடுமையான குற்றம். அல்லாஹ்வுக்கு மனைவி மக்கள் இருப்பதாக சொல்லுவது கடுமையானது. அதை அல்லாஹ் மறுத்து சொல்லுகின்றான். இங்கே ஆலு சொல்லுகிறார்கள், இத்தஹதல்லாஹு வலதன், குழந்தையை அவன் ஆக்கி கொண்டான். அதாவது தனக்கு குழந்தையை அல்லாஹ் ஆக்கி கொண்டான் என்று சொல்லுகிறார்கள். சுப்ஹானஹு, நம்ம ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கேட்டா சுப்ஹானல்லாஹ்னு சொல்றோம். அது மாதிரி அல்லாஹ்வே சொல்றாங்க சுப்ஹானஹு, அவன் ரொம்ப சுத்தமானவன், பரிசுத்தமானவன். மனைவியை ஆக்கிக் கொள்வதை விட்டும், மனைவி வேண்டும் என்பதை விட்டும், குழந்தைகள் தேவை என்பதை விட்டும், குழந்தைகளை பெற்றெடுப்பதை விட்டும், மனைவி இருப்பதை விட்டும் அவன் சுத்தமானவன், பரிசுத்தமானவன். சுப்ஹானஹு, அவன் மிக பரிசுத்தமானவன். சுப்ஹானக்கு அர்த்தம் முன்னால சொன்ன, போன வாரமா ஜும்மாவுல ஏதோ சொன்ன சுப்ஹானஹு அப்படின்னு சொன்னாவே, சுப்ஹானல்லாஹ்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, அல்லாஹுவை எல்லா விதமான குறைகளை விட்டும், கரைகளை விட்டும், இணைகளை விட்டும், கூட்டாளிகளை விட்டும் அவனை நான் பரிசுத்தப்படுத்துவதாக பரிசுத்தப்படுத்துகின்றேன், அதாவது முற்றிலும் பரிசுத்தப்படுத்துகின்றேன் என்பதாக பொருளாகும். சுப்ஹானல்லாஹ் என்பது சப்பஹத்து சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை நான் பரிசுத்தப்படுத்தும் முறையிலே நான் பரிசுத்தப்படுத்துகின்றேன். எல்லா குறை பரிசுத்தப்படுத்தினா இப்படி நினைச்சு அல்லாஹ் அழுக்கா இருக்கிறான்னு நான் சுத்தப்படுத்துறேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஏன்னா ஒருத்தர் கேட்டாரு, என்ன அஜித்து இப்படி அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துறேன்னு அர்த்தம் எழுதியிருக்கிறாங்களே, அல்லாஹ் அழுக்கா இருக்கானா அப்போ அப்படி அந்த அர்த்தத்துல சொல்லல. அல்லாஹ் அழுக்கா இருக்கிறான் சுத்தப்படுத்துறதுன்னு அர்த்தம் இல்ல, சோப்பு கீப்பு போட்டு கழுவி விடுறது அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. பரிசுத்தப்படுத்துகிறேன்னு சொன்னா அவனுக்கு மனைவி இருப்பதை விட்டும் நான் பரிசுத்தப்படுத்துகின்றேன், குழந்தைகள் இருப்பதை விட்டும் பரிசுத்தப்படுத்துகின்றேன், அவனுக்கு கூட்டாளிகள் இருப்பதை விட்டும் பரிசுத்தப்படுத்துகின்றேன், அவனுக்கு இணையானவர்கள் இருப்பதை விட்டும் பரிசுத்தப்படுத்துகின்றேன் அப்படிங்கிற அர்த்தம். அது மாதிரி சுப்ஹானஹு, இத்தஹதல்லாஹு வலதா, அல்லாஹ் குழந்தையை ஆக்கி கொண்டான் என்று சொல்லுகிறார்கள். சுப்ஹானஹு, அவன் மகா பரிசுத்தமானவன், எந்த குழந்தையும் அவனுக்கு கிடையாது. ஹுவல் கனியு, அவன் தேவையற்றவன், எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது. மனைவி தேவை, மக்கள் தேவை, உதவி தேவை, யாருடைய உதவியும் தேவை, எதுவுமே கிடையாது, எந்த தேவையும் கிடையாது. இடம் தேவை, காலம் தேவை, இருப்பதற்கு இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிற ஒரு சேர் தேவை, இருப்பதற்கு காலம் தேவை, வசிப்பதற்கு காற்று தேவை, குடிப்பதற்கு தண்ணீர் தேவை, வாழ்வதற்கு தண்ணீர் தேவை, உணவு தேவை, எல்லாம் தேவை இருக்கு இல்லையா? எத்தனை தேவை இருக்கு? ஆயிரக்கணக்கான தேவைகள் எனக்கு இருக்கின்றன, எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது. இடத்தை விட்டும் காலத்தை விட்டும் அப்பால் பட்டவன். எந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது, முன்னால் சொல்லியிருக்கணும், ஆயத்தில் குர்சியில விளக்க சொல்லியிருக்கோம். எந்த இடத்துல அவன் இருக்கிறான், எந்த இடமும் கிடையாது. எந்த காலத்தில் இருக்கிறான், காலமும் கிடையாது. எந்த நிறமும் கிடையாது. எப்படி இருக்கிறான் தெரியாது, தெரியாது. ஆனா இருக்கிறான், இருக்கிறானா இருக்கிறான், கண்டிப்பா நிச்சயமாக உறுதியாக சத்தியமாக அல்லாஹ் இருக்கிறான். ஆனா எப்படி இருக்கிறான் தெரியாது. அவன் தேவையற்றவன், எந்த தேவையும் கிடையாது அவனுக்கு. இங்க குழந்தையை விட்டும், குழந்தை இருக்கின்றது, அவர் அல்லாஹுக்கு குழந்தையை அவர்கள் ஆக்குகின்றார்கள் அப்படின்னு சொன்னா முஃபஸ்ஸிரீன்கள் இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அறிவியல் கருத்தை எழுதுகின்றார்கள்.
அதாவது அல் வலது இபாரத்துன் அன் யன்தஸில ஜுஸ்அம் மின் அஜ்ஸாஇல் இன்சான். குழந்தை என்பது அப்படின்னா என்னன்னு கேட்டா வலது அப்படின்னு சொல்லுவோம் அரபில. வலதுன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய ஒரு துண்டு, அதாவது எண்ணிலிருந்து, இப்ப எண்ணிலிருந்து வந்த ஒரு பகுதி தான் என்னுடைய குழந்தை. எண்ணிலிருந்து வந்த ஒரு பகுதி என்னுடைய குழந்தை இல்லையா? சும்மயத்த வல்லது அன் ஸாலிகல் ஜுஸ்இ மிஸ்லுஹு. பிறகு அந்த ஜுசுவிலிருந்து, அந்த துண்டிலிருந்து, அந்த பகுதியிலிருந்து இன்னொரு குழந்தை பிறக்கும். இது அல்லாஹ் தஆலாவுடைய விஷயத்துல நடக்குமா? கூடுமா? அறவே கூடாது, முஹால். அது நடைபெற முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து அவன்கிட்ட ஒரு ஜுசு, ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா அவன மாதிரியே ஒரு பகுதி, அல்லாஹ் மாதிரியே ஒரு. அப்ப அந்த குழந்தை பிறந்துச்சு பாருங்க, அந்த குழந்தையும் அல்லாஹ்வா இருக்கணும் இல்லையா? அப்ப ரெண்டா போச்சு. சரி, அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அப்ப 3 குழந்தை, 3 அல்லாஹ் ஆச்சு. அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறக்கணும், இப்படி வரிசையா போயிட்டே இருக்கும். அப்போ அல்லாஹ் என்பதற்கு கணக்கே கிடையாது, நிறைய தெய்வங்கள். அப்போ 33 கோடி எல்லாம் அதோட கூட போயிடும். அதனால குழந்தை இருக்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்னு ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, வல் வலது இன்னமா யஹ்சுலு ஷைஇ அல்லதி யன்கலி வ யன்கரிது வ யகூனு வலதுஹு காயிம மகாமு. குழந்தை அப்படின்னு சொன்னா, ஒரு தந்தைக்கு குழந்தை பிறக்கின்றது அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை இந்த தந்தை இறந்த பின்னால தந்தையுடைய ஸ்தானத்துல அந்த குழந்தை இன்னாருடைய மகன் என்று அறிமுகப்படுத்தப்பட்டு உலகத்துல தந்தைக்கு பதிலாக தந்தையுடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய நிலை வந்துடும். இப்ப என்ன கேட்டா, அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா, இந்த முறையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னா, குழந்தைய பெத்தாம் பாருங்க அந்த அல்லாஹ், அவன் மௌத்தா போயிடணும். மௌத்தா போன பின்னால அந்த இடத்துல இந்த குழந்தை அல்லாஹ்வாக வரும். முதல்ல சொன்னது தொடர்ச்சியா எல்லாமே இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப ஒரு அல்லாஹ் போயிடுறான். முதல்ல யாரு பெத்தானோ அந்த அல்லாஹ் போயிடுவான். இன்னும் பெறப்பட்ட அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை இரண்டாவது அல்லாஹ்வாக வரும். இது முடியுமா? அதுவும் சாத்தியம் இல்லை. அதனாலதான் அல்லாஹ் தஆலா ஹுவல் கனி, அவன் தேவையற்றவன் என்பதாக சொல்லுகின்றான். அதனால இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகின்றார்கள், ஒரு ஜீவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது என்று சொன்னால் அந்த குழந்தையாக இருப்பதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒன்று, அந்த யார் பெற்றெடுக்கின்றார்களோ அந்த தந்தைக்கு, மூலமாக இருக்கக்கூடிய அந்த தந்தைக்கு சமமானவனாக அந்த குழந்தை இருக்க வேண்டும். சமமானவனா இருக்கணும். அப்ப அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு சமமாக அந்த குழந்தை இருக்கணும். அது அல்லாஹ் தஆலாவுடைய சாத்தியமே இல்லை அல்லாஹ்வுடைய விஷயத்துல. சரி, இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் தஆலாவுடைய நிலை, அவனுடைய தன்மை அப்படின்னா வாஜிபுல் வஜூத் அப்படின்னு சொல்லுவோம். அவன் இருப்பது கட்டாயம், அவன் இல்லாமலே இருக்க முடியாது. இல்லாமல் இருந்தால் அப்படின்னு ஒரு கற்பனையாக அப்படியும் செய்ய முடியாது, அப்படி கற்பனையே செய்ய முடியாது. இல்லாமல் இருந்தால் அப்படின்னு கற்பனை செய்தா எதுவுமே இருக்க முடியாது. வானம் பூமி எந்த பொருளும் இருக்க முடியாது, அரிசு குருசு எதுவுமே இருக்க முடியாது. இந்த பூமி அது எதுவுமே நானும் இருக்க மாட்டேன், நீங்க இருக்க மாட்டோம், எந்த பொருளும் இருக்க முடியாது. அதனால அல்லாஹ் தஆலா இருக்கிறது, நாம் எல்லாம் இருப்பதற்கு, வானம் இருப்பதற்கு, பூமி இருப்பதற்கு, கோள்கள் இருப்பதற்கு, பல்லாயிரக்கணக்கான இந்த அண்ட சராசரங்கள் இருந்து அது தன்னுடைய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருப்பதற்கு ஒருவன் தேவை. அவன் வாஜிபுல் வஜூத், கட்டாயமாக இருக்கணும். அப்ப இவனுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா அவனும் வாஜிபுல் வஜூத்னு வரணும், இருக்கிறது கட்டாயம் வரணும். அதுவும் சாத்தியம் இல்லை. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் 2மே சாத்தியம் இல்லை. சமமா இருக்கிறதும் சாத்தியம் இல்லை, வாஜிபுல் வஜூதாக இருக்கிறதும் சாத்தியம் இல்லை. அதனால குழந்தையும் இல்லை, குழந்தை இருக்கக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த குழந்தை இருக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க, இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? வேற ஒரு இடத்துல சூரத்து தாஹா என்ன நினைக்க, அதுல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இதுல சூரத்து மரியம் இல்ல, வகாலு தஹதர் ரஹ்மான் வலதா, அவர்கள் சொல்லுகின்றார்கள் ரஹ்மான் குழந்தையை இங்க அல்லாஹ் சொல்றான், அங்க ரஹ்மான் சொல்றான். ரஹ்மான் என்பவன் குழந்தையை எடுத்துக்கொண்டான், ஆக்கி கொண்டான், அவனுக்கு ஒரு குழந்தையை வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. லகத் ஜீத்தும் ஷைஅன் இத்தா, மிக பயங்கரமான ஒரு விஷயத்தை அவர்கள் நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள். மிக பயங்கரமான ஒரு விஷயம். அது எவ்வளவு பயங்கரமான விஷயம்? தகாது சமாவாத்து யதஃபத்தர்ன, நீங்க சொல்லக்கூடிய அந்த வாசகத்தின் காரணம் அல்லாஹ் குழந்தையை அல்லாஹ் வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்றதுனால வானங்கள் எல்லாம் துண்டு துண்டாக தூள் தூளாக ஆவதற்கு அது நெருங்கி விட்டது. நீங்க சொல்லக்கூடிய பயங்கரமான அந்த வாசகம் அது சாதாரண. பூமி பிளந்து விடுவதற்கு நெருங்கிவிடும். ஜிபால், மலைகள் எல்லாம் தூள் தூளாக ஆகிவிடும். நீ சொல்லக்கூடிய அபாண்டமான பழிச்சொல், அந்த பழிச்சொல்லின் காரணமாக வானம் போயிடும், பூமி போயிடும், மலைகள்லாம் உடனே தூள் தூளா போயிடும். எல்லாம்
அவ்வளவு கடுமையான குற்றத்திற்குரியது நீங்க அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்குதுன்னு சொல்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதனால இங்கே சொல்றான், இத்தகதல்லாஹு வலதா, அல்லாஹ் குழந்தையை ஆக்கி கொண்டான் என்று சொல்லுகிறார்கள். ஹுவல் கனி, அவன் தேவையற்றவன், குழந்தை தேவை அவனுக்கு கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு இப்ப சொன்ன விளக்கங்கள்லாம் அதுல வரும். சரி, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? லஹு மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அவனுக்கே சொந்தமானது. முதல்ல சொன்னா அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான். முதல்ல சொன்னது மன்ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல மாஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். மன்ஃபிஸ் ஸமாவாத்தின்னு சொன்னா உயர்திலைக்கு சொல்லப்படும் மண் அப்படிங்கிறது உயிருள்ள எல்லா பொருள்களும் அப்படின்னு அர்த்தம். இங்க உயிர் இல்லாத எல்லா பொருளும், எந்த கருத்தை வச்சுக்கிட்டாலும் எல்லாம் அதுக்குள்ள வந்துடும், எந்த வார்த்தையை போட்டாலும் சரி. ஆக வானங்கள் பூமியில் உள்ள எல்லாமே அவனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு குழந்தை சொந்தமா இருக்க முடியுமா? குழந்தை அவனுக்கு சொந்தம் கிடையாது, குழந்தை கிடையாது. இன் ஐந்தக்கும் மின் சுல்தானின் பிஹாதா. சரி, நீங்க சொல்றீங்களா குழந்தை அல்லாஹ் தஆலா குழந்தையை உருவாக்கி கொண்டான் வைத்துக் கொண்டான்னு சொல்றீங்க, அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்றீங்க, சும்மா சொல்றீங்க, ஆதாரம் சொல்லுங்க பார்க்கலாம். இன் ஐந்தக்கும், உங்களிடத்தில் ஆதாரமே கிடையாது, இதற்கு ஆதாரமே இல்லை. இன் ஐந்தக்கும், உங்களிடத்தில் இல்லை. பி சுல்தானின் மின் சுல்தானின் பிஹாத், எந்த ஆதாரமும் கிடையாது உங்களுக்கு. ஆதாரத்தோட சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது. அல்லாஹ் குழந்தை இருக்கான்னு ஆதாரம் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஆதாரம் உங்கள்கிட்ட கிடையாது. அத்தகூலூன அலல்லாஹி மா லா தஅலமூன், ஆதாரமே இல்லை, ஆதாரமும் உங்களுக்கு தெரியாது, அந்த அறிவும் இல்லை. அறிவில்லாத ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களா அல்லாஹ்வின் மீது? அத்தகூலூன், நீங்கள் சொல்லுகிறீர்களா அலல்லாஹி மா லா தஅலமூன், நீங்கள் உங்களுக்கு தெரியாதவற்றை அல்லாஹ் மீது குற்றச்சாட்டு சொல்லுகின்றீர்களா? உங்களுக்கே தெரியாத விஷயமே தெரியாது, அறிவே இல்லை, அறிவில்லாமலே அல்லாஹ்வின் மீது சொல்லுகின்றீர்களா இப்படி குற்றச்சாட்டை என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். குல் இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப லா யுஃப்லிஹூன், யார் அல்லாஹ் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லி பொய்யான கற்பனையான விஷயங்களை அல்லாஹ் மீது சொல்லுகின்றார்களோ அவங்க வெற்றியே பெற முடியாது. அல்லாஹ் மீது கற்பனையான எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நான் முதல்ல சொன்னது சரி. இப்ப சிலைகளை வணங்குறது மட்டுமல்ல, சிலை தெய்வத்தை வணங்குறது, அல்லாஹ்வுக்கு மனைவி இருக்கிறான், மக்கள் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றது பெரும் குற்றச்சாட்டு. அதே போல அல்லாஹ்வுக்கு தகுதி இல்லாத விஷயத்தை சம்பந்தப்படுத்தி சொல்லுவதும் இருக்குது, அதுவும் குற்றம் தான். இப்ப நம்ம இந்த கராமத்தோட விஷயத்துல சொன்ன பாருங்க, அது மாதிரி அல்லாஹ்வை பற்றி குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய நம்மள நிறைய பேர் இருக்கிறாங்க, முஸ்லிம்களே நிறைய பேர் இருக்காங்க. காரணம் கேட்டா விளக்கம் இல்லை, இல்ம் இல்லை, மார்க்கத்தினுடைய அறிவு இல்லை, அல்லாஹ்வை பற்றி உள்ள அறிவு இல்லை. அல்லாஹ்வை பற்றி முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், நிறைய சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ்னா யார் அப்படின்னு வழங்கணும். முதல்ல அல்லாஹ் யார், அல்லாஹ் யார், யாரெல்லாம் நீ இங்க வரக்கூடாதா, உன்னை பார்க்க கூடாதா அப்படின்லாம் சொல்றோம். இதெல்லாம் கடுமையான குற்றம். சில பேர் சொல்லி இருக்கிறாங்க, சில ஞானவான்கள் சூஃபியாக்கள் தங்களை மறந்த நிலையை சொல்லியிருக்காங்கன்னா அது அவங்களுடைய விஷயம், அது வேற. அதை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சரியத்தில் அதுக்கு ஆதாரம் கிடையாது. என்ன, அதாவது மஸ்தான் சாஹிப் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஸ்தான் சாஹிபுடைய பாடல்ல வரும், என்ன கண்ணே ரஹ்மானே அப்படின்னு வரக்கூடிய அந்த பாடல்ல, அதாவது நான் உன்னை போல் மாப்பிள்ளை எனக்கு வேறு யார் உண்டு, என்னை போல் பெண் 1000 பேர் உனக்கு கிடைப்பார்கள், உன்னை போல் மாப்பிள்ளை எனக்கு யார் கிடைப்பார் அப்படின்னு சொல்லி பாடுறார். அல்லாஹ் தஆலா மாப்பிள்ளையாவது ஒரு பொண்ணாவும் வச்சு பாடுறாரு. பாடலாமா அப்படி? நம்மெல்லாம் பாடினா அது ஹராம், ஷிர்க் ஆகுது. சரி, அவர் பாடினா சரியா? அவர் பாடினது எந்த விதத்தில் பாடினாரு நமக்கு தெரியாது. வெளித்தோட்டத்தில் பார்க்கும்போது அந்த பாட்டு தப்பு, அவ்வளவுதான். நீ வந்தேன்னு சொன்னா நீ என்னிடத்துல வர வேண்டுமே, நீ வந்தேன்னு சொன்னா முட்டை பொறிச்சு தட்டையில வச்சு தருவேன் அப்படின்றாரு அந்த பாட்டுல. முட்டையை பொறிச்சு தட்டையில வச்சு தருவேன் அப்படின்றாரு. சொல்லலாமா அப்படி? சொல்லக்கூடாது. நினைக்கலாமா அப்படி? நினைக்கவும் கூடாது. அவர் சொல்றாரு இப்ப மஸ்தான் சாஹிப் அப்படின்னு கேட்டா அது நமக்கு தெரியாது. சில விஷயங்கள் வலிமாருடைய சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால அதை விட்டுறணும், அப்படியே விட்டுறணும். அதை பத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது. சரி, நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடாது. அல்லாஹ் யார் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய விஷயம் என்ன அப்படிங்கறத நம்ம விளங்கணும். முதல்ல அல்லாஹ் யார் என்பதை விளங்க வேண்டும். அல்லாஹுக்கு சொல்லுவதற்கு எந்த வாசகங்கள் எந்த வார்த்தைகள் தகுதியானவை, எது தகுதி இல்லாதவை அப்படிங்கிற வரையறுக்கப்பட்டிருக்குது. அது அப்படி சொல்லணும், அதை மட்டும்தான் சொல்லணும். அல்லாஹ் குல், நபியே நீங்கள் சொல்லிடுங்க இந்த மக்களுக்கு, இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப, அல்லாஹ் மீது பொய்யை கற்பனை செய்யக்கூடியவர்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது பொய்யை கற்பனை செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கு, மனைவி இருக்கிறா, அது மக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான், அல்லாஹ் தான் எங்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கான் இந்த சிலைகள் தெய்வங்கள்லாம் வணங்க சொல்லி அப்படின்னு சொல்றவங்க, அல்லது இப்ப இருக்கக்கூடிய இந்த நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சொல்றத போல இந்த சிலைகளை எல்லாம் நாங்க வணங்குறது ஏக தெய்வத்தை தான் வணங்குகின்றோம், ஒரே தெய்வம் தான், அந்த தெய்வத்தை நாங்கள் உருவமாக்கி பார்ப்பதற்காக இந்த உருவங்கள்லாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த உருவங்கள்லாம் எப்ப என்ன வணங்குறீங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வை அந்த தெய்வத்தை நேரா ஒரே ஒரு தெய்வத்தை நாங்க நேரா பார்க்க முடியல. சரி எப்படி இருப்பான் அப்படிங்கிற கற்பனையில இந்த சிலைகள்லாம் செஞ்சு வச்சு வணங்குறோம். ஆனா உண்மையிலே ஒரே தெய்வத்தை தான் நாங்க வணங்குறோம் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஆனா இப்படி வச்சு வணங்குறதே அதே ஷிர்காய். அதனால இவங்க அல்லாஹ் மீது பொய்யை கற்பனை செய்கின்றார்கள். இந்த கற்பனை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் லா யுஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி பெற முடியாது. ஆகிரத்திலே வெற்றி பெற முடியாது, உலகத்திலே வெற்றி பெற முடியாதவர்கள். மதாவன் ஃபித் துன்யா, இந்த மனிதர்கள் தங்களுக்கு உலகத்தில் கிடைத்திருக்கக்கூடிய சில சுகபோகங்களை வைத்துக் கொண்டு சுகமாக வாழலாம், எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் சுகமாக இருந்து விடலாம் என்பதாக நினைக்கின்றார்கள். ஆனா உலகத்தினுடைய இந்த சுக பொருள்கள் இருக்கிற மத்தாவன் கலீல், மிக குறைந்த கால அளவுக்குத்தான் இது சுகம் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மத்தாவன் கலீல், மத்தாவன் ஃபித் துன்யா, உலகத்திலே சுகம் பெறக்கூடியது. இவர்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை உலகத்தில் மட்டும்தான் சுகமாக இருக்க முடியும். அதுவும் சில நேரங்களில் கொஞ்சம் காலத்துக்கு சுகமா இருக்கலாம், பிறகு அதுவும் கூட அந்த சுகம் கூட போயிடும், நிரந்தரமானதல்ல அந்த சுகம். மத்தாவன் ஃபித் துன்யா, உலகத்திலே சுகம் பெறக்கூடியதாகும். சும்ம இலைனா மர்ஜிஉஹும், பிறகு நம் பக்கம்தான் அவர்கள் வந்து சேர வேண்டும். அவர்கள் வரும் இடம், திரும்பி செல்லும் இடம், திரும்பி வரும் இடம் நம் பக்கம்தான் அவர்கள். சும்ம நுதீகுஹுமுல் அஸாப ஷதீத பிமா கானூ யக்ஃபுரூன், அவர்கள் நம்மிடத்தில் வந்த பின்னால என்ன நடக்கும்? கடுமையான தண்டனையை நாம் அவர்களுக்கு சுவைக்க செய்வோம். பிமா கானூ யக்ஃபுரூன், அவர்கள் நிராகரித்த காரணத்தினால், அல்லாஹ்வை, அவருடைய சட்டங்களை, அவருடைய தூதர்களை நிராகரித்த காரணத்தினால் கடுமையான தண்டனையை அவர்களுக்கு நாம் சுவைக்க செய்வோம், அவர்களுக்கு கொடுப்போம். இங்க நிராகரித்ததுடைய பலன் எங்க கிடைக்கும்? இறந்த பின்னால்தான் கிடைக்கும். நாங்க முன்னோர்கள் முன்னால உள்ள அந்த கௌமுகள்லாம் சொன்னாங்க பாருங்க, நபிமார்களை பார்த்து, அதாவது தண்டனை வரும் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் நீங்க உண்மையாளராக இருந்தா நீங்க சொல்லக்கூடிய தண்டனை வரட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஆனா அல்லாஹ் அப்படி அவசரமாக கொடுக்க மாட்டான். அல்லாஹ் ரொம்ப பொறுமையாளன். அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டு இருப்பான், அவனை விட்டு பிடிக்கக்கூடியவன். அதனால இந்த உலகத்துல விட்டுடுவான், பிறகு ஆகிரத்துல தான் பிடிப்பான் அல்லாஹ். சில நேரங்களில் சில கௌமுகளை அடுத்தவருக்கு படிப்பினைக்காக வேண்டி இங்கேயே பிடிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும், தண்டனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று அல்லாஹால அந்த மக்களுக்கு, பொதுவாக உலக மக்களுக்கு, குறிப்பாக மக்காவாசிகளுக்கு அல்லாஹால சொல்லி காட்டிய பின்னால அந்த மக்காவாசிகளுக்கு அல்லாஹால சில செய்திகளை சொல்லுகின்றான். முன்னால் உள்ள நபிமார்களுடைய கதைகள்லாம் பாருங்க. நபிமார்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய கௌமுகள் எப்படி அவர்களுக்கு வழிபடாதவர்களாக இருந்தார்கள், அதன் காரணமாக என்ன நிலை ஏற்பட்டது, இதையெல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க. நபியை அதை